இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறது அவங்க ஜஸ்ட் நமக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டுமோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமோ ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. இந்த டான்ஸு, இந்த மேக்கப்பு இதெல்லாம் ஒரு கட்டத்தில் சேச்சுரேட் ஆகிடுமா ஆகிடாதா? எத்தனை பேர் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க, என் சந்தோஷப்படுறதுக்கு இருக்கிறாங்க, பட் எத்தனை பேர் நீ நல்லா இருக்கணும், இது பண்ண உன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிடும்னு சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க. இந்தியாவை அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கிரியேட்டர்ஸ் நேஷன்னு சொல்கிறாரு. கிரியேட்டர்ஸ் உடைய தேசம். இந்தியாவில் அவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவ்வளோ சமூக ஊடகங்களில் அவ்வளோ ஊடகங்கள் கம்பெனியெல்லாம் நிறைய பேர் வச்சு ரன் பண்ணுறாங்க. 21,000 கோடி அவங்க சம்பளமாக கொடுக்குறாங்க யூடியூப்காரங்க, யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு. சமூகத்தில் மக்களால் புரிந்து கொள்ள இயலாத டெக்னாலஜிஸ் மற்றும் பொருளாதார ஐடியாக்களை மக்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக வீடியோஸ் போடுபவர். ஃப்ரீடம் ஆப்பில் தமிழ் லீடாக இருக்கிறார். மேலும் பாஸ்வாலா எனும் யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார். இவர் போட்ட அனைத்து வீடியோக்களையும் நாம் அனைவரும் கண்டிருப்போம். ஃபினான்ஷியல் எஜுகேட்டர் யுவராணி அவர்களை கல்வியில் சோஷியல் மீடியாஸ் இன்ஃப்ளூயன்சர்களின் பங்களிப்பு எனும் தலைப்பில் உரையாட அழைக்கின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ரொம்ப எல்லோரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம நிறைய பேருக்கு முன்னாடி பேசுகிறத விட யார் நமக்கான ஆடியன்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறது தான் முக்கியம். சோஷியல் மீடியாவில் கூட நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்துருப்பீங்க, பட் அவங்களுக்கான ஆடியன்ஸுன்றது வேறு வேறு நபர்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து மேக்கப் மட்டுமே போட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ட்ராவல் லாக் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் டான்ஸ் ஆடி போடுவாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சஸில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஆடியன்ஸ் தான் அவங்களுடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் என்ன எல்லாருக்கும் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா, இல்லை ஒரு இன்ட்ரோ ஏதாவது தேவைப்படுதா? பார்த்துருக்கீங்க. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம், ஃபினான்ஷியல் எஜுகேட்டர். நிறைய பேர் அவங்க மக்களை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஒருத்தவங்க ஒரு பிராண்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஓகே இந்த ஒரு செலிபிரிட்டி இந்த ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுறாங்க, அதனால இந்த பிராண்டு கண்டிப்பாக நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். அந்த வகையில் நான் உங்களை எந்த வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே என்னோட ஒரு குடும்பமாக பார்க்குறேன். இப்போ என் குடும்பத்தில் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, சம்பாதிச்ச பணத்தை என் குடும்பம் எந்த அளவுக்கு செலவு பண்ணுது, எந்த அளவுக்கு சேமிக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, ஜனக்கிட்ட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எப்படி சேவ் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லணும். அண்ட் எப்படி ஏமாந்துடக்கூடாது, நிறைய ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ்லாம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்துக்களை தான் நான் பதிவிடுறேன். ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை பகிர்றது மட்டும் கிடையாது, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய பேர் ஞாபகம் வரும். இன்ஸ்டாகிராமில் இவங்க 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து யூடியூப்பில் இவங்க இந்த மாதிரியான கண்டென்ட் போடுவாங்க. ஃபேஸ்புக்கில் இவங்க நிறைய ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஜஸ்ட் நமக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டுமோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமோ ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. சமூக ஊடகம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக தான் நான் பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறது இல்லை, நம்ம மனசை பழுது பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக பார்க்குறேன். நிறைய பேர் ஏன் சோஷியல் மீடியா பார்க்குறாங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் எதுக்குப்பா சோஷியல் மீடியா, அது சும்மா நம்ம வெட்டி அப்படின்பாங்க. ஒரு சில பேர் சோஷியல் மீடியா தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் காலத்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விர்ச்சுவல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக முன்னாடி இருக்க காலகட்டத்திலாம் போனீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வகுப்பறையில் உட்காந்து மேஜையில் உட்காந்து நம்ம ஆசிரியர்கள் வந்து நமக்கு டீச் பண்ணுவாங்க. பட் இப்போது இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்வேன். இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு கூட பார்த்திங்கன்னா கல்வியில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது தான். நான் இப்போது இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எனக்கான ஒரு அறிமுகத்தை கொடுத்துடுறேன். நான் ஹலோ எஃப்எம் எல்லோரும் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸில் ரேடியோஸ்லாம் கேட்குற பழக்கம் இருக்கா? கை தூக்குங்க யாருக்கெல்லாம் ரேடியோ தெரியும், கேட்பீங்க, பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவா? ஓகே. ஸோ நீங்கள் எல்லாருமே சென்னை தானா? ஓகே. நான் திருச்சிங்க, திருச்சிக்கார பொண்ணு. ஓ திருச்சி சார், ஹாய் சார். திருச்சியில் எந்த ஏரியா சார்? நீங்களுமா? ஹாய்ங்க. எந்த ஏரியா சார்? புத்தூரா சார்? ஓகே. நீங்கள் விராலிமலையா? நான் வந்து பாலக்கரை, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஆக்சுவலி இப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வேறு சேஞ்ச் பண்ணிட்டாங்க பஞ்சப்பூர் கிட்ட. பஞ்சப்பூருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு காலேஜ் இருக்குது, சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு. அதான் நான் படித்த காலேஜ். ஸோ என்னுடைய ஜேர்னி எல்லாமே ட்ரிச்சியில் தான் ஆரம்பிச்சுது. ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான். நிறைய பேர் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க, டாக்டர் படித்தா டாக்டர் ஆவாங்க, லாயர் படித்தா லாயர் ஆவாங்க, இன்ஜினியரிங் படித்தா தான் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நானும் ஒரு உதாரணமாக இப்போ ஆகிட்டேன். முன்னாடி கதை சொல்லும் போதெல்லாம்
என்ன நடக்கிற விஷயத்த பேசுங்க, ஒன்றே தத்துவனா நல்லா பேசுவீங்களேன்னு. பட் என் லைஃப்லேயே அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்போது நிஜமாலே இன்ஜினியரிங் படித்தா எல்லாமே பண்ணலாம் போல் இருக்கே அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு பேங்கிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணேங்க ஒரு 6 மாதம். அப்போவே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபினான்ஸுன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு அண்ட் இது நம்மளோட லைஃபுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுமே. மோரார்லெஸ் ஆக்சுவலி அது வந்து ஒரு செக்யூரிட்டியான ஜாபு, அதனால பேங்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் நான் பேங்கிங் எக்ஸாமுக்கு படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, காற்றின் மொழி படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஜோதிகாவோட பேர் ஞாபகம் இருக்கா? இல்லைங்க, ஜோதிகான்னு தான் ஞாபகம் இருக்குது, ஜோதிகாவோட பேர் ஞாபகம் இல்லை அப்படின்றீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்றதே பெரிய விஷயம் தான், அது போதும் தான். இங்கே ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, அம்மா நீ கண்டுபிடிச்சாலும் பரிசுலாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்ல, ஜோதிகா ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஏன் ஒரு ஆர்ஜிவ் ஆகக்கூடாது, கொஞ்சம் நல்லா வளவலன்னு பேசுவேங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா வாயாடி, யுவரான்ட்ட வாய் கொடுத்தா அம்பிட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் தான் எடுத்தேன். ஸோ நல்லா வாய் பேசுகிறோம், ஒரு என்கேஜிங்காக பேசுகிறோம், நீ பேசுறதை கேட்குறோம், ஒரு ஏதோ இருக்குது உன் பேச்சில் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க. இதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை நிச்சயமாக கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா, சும்மா உனக்கு ஒரு வேலை இல்லை, அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன ஒரு திறமை இருக்குன்றது நமக்கு தெரியறத விட நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நிச்சயமாக இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாகவே தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்லும்போது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிகளில் போனாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நான் ஆர்ஜே ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணேன். ஃபெயிலியர், அப்படி ஒரு ஃபெயிலியர். 5 ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நான் சென்னை வந்தது எப்போனா 12th முடிச்சோன்னே இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் வந்தேன். அப்போ தான் கிண்டியில் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி. ஃபஸ்ட் டைம் காலையில் வந்துட்டு கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருச்சி போயிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு முறை நான் சென்னை வரும்போதும் ஆடிஷனுக்காக தான் நிறைய சேனல் நான் ஆடிஷன் போயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சூரியன் எஃப்எம் ஆடிஷன் போனேன், லாஸ்ட் ரவுண்டில் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்து ஹலோ எஃப்எம் ஆடிஷன் போனேன், டாப் 3 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்தேன் 1000 பேத்தில். சென்னை வந்து ஃபைனல் ரவுண்ட் அட்டன் பண்ணேன், அதுலேயும் எனக்கு போயிடுச்சு. அப்புறம் கோயம்புத்தூர் போய் மிர்ச்சி எஃப்எம்ல ஆடிஷன் அட்டன் பண்ணேன், அதுலேயும் 3rd ரவுண்டில் போயிடுச்சு. அப்புறம் ரேடியோ சிட்டிக்கெலாம் வந்து சென்ட் பண்ணேன். அப்புறம் பிஹைண்ட் வுட்ஸ்லாம் அட்டன் பண்ணேன், கலாட்டா அட்டன் பண்ணேன், எஸ்எஸ் மியூசிக் அட்டன் பண்ணேன். எதுலேயுமே எனக்கு கிடைக்கல. ஐயோ நம்ம ஒன்றுத்துக்கு லாய்க்கில் போல் இருக்கு, நம்ம உசுப்பேத்தி விட்டாங்க போல் இருக்கு சும்மா இருந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருந்தது. பட் யாரெல்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க என்னை கூப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தீயா எஃப்எம் கேட்க ஆரம்பித்தேன். இந்த காலத்தில் எஃப்எம்ன்றது படிப்படியாக குறைஞ்சிருச்சுல, பட் எஃப்எம் கேட்க ஆரம்பித்து என்னை எந்த விதத்துலேயும் அவங்க ரிஜெக்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற வகையில் என்ன நானே தயார்படுத்திக்கிட்டேன். கிட்டத்தட்ட 6 மாதம் தயார் பண்ணேன். எந்த எஃப்எம்ல என்னை ஹலோ எஃப்எம்ல ரிஜெக்ட் பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் கோவம், ஹலோ எஃப்எம் ரிஜெக்ட் பண்ணிங்களா, சூரியன் எஃப்எம்ல போய் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு நினச்சேன். பட் நான் ஹலோ எஃப்எம்லேயே போய் திரும்ப ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணேன், அங்கேயும் வந்து வேகன்சியே இல்லை. மறுபடியும் செகண்ட் டைம் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நிஜமாவே வெறி இருக்கு போல் இருக்கு, ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இன்டர்ன்ஷிப்பாக கொடுத்தாங்க. ஆர்ஜே வேகன்சியே இல்லை, ஏன்னா இப்போ தான் 2 மாதம் முன்னாடி ஆடிஷன் வச்சு ஒரு ஆள் எடுத்துட்டாங்க. வேகன்சியே இல்லை, இப்போ நம்மளை எதுக்குடா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் முறையாக ஹலோ எஃப்எம்னுடைய ஹிஸ்ட்ரியில் ட்ரிச்சியில் ஒரு இன்டர்ன்ஷிப். இப்போ சென்னையில் எடுக்கிறாங்கன்னா சென்னையில் நிறையா விஸ்காம் காலேஜ்லாம் இருக்குது, ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் என்னுடைய கேட்டகரி என்னுடைய விஷயமே டோட்டலாக வேறு மாதிரி போயிடுச்சு. இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க, நீ எப்படி வேலை பார்க்குறியோ அதை பொறுத்து உனக்கு ஆர்ஜே வேலை கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வேலை பார்க்குற பொண்ணை ஏன்டா நம்ம மிஸ் பண்ணணும்னு நினைக்கிற லெவலுக்கு நான் வேலை பார்த்தேன். எனக்கு டக்குன்னு ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு ஒரு ஷோ கொடுத்தாங்க. ஆக்சுவலி கோவிடுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கோவிட் சமயத்தில் ஒரு ஆர்ஜே என்ன பண்ணாங்கன்னா, என் பேரண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்களாம் இருக்காங்க, அதனால எங்கள் வீட்டில் போக வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. யுவராணி சார் நான் வரேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக நான் பயன்படுத்திக்கிட்டு 4 மணி நேரம் ஷோ கொடுத்தாங்க. அதுவும் கோவிட் டைம்ன்றனால மக்கள் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, என் இஷ்டத்துக்கு பேசினேன். அது எனக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் ஆகிடுச்சு. பட் ரொம்ப பார்த்து பேசினேன், சிரிக்காதீங்க, கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக தான் பேசினேன். இஷ்டத்துக்குன்னா எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டேன்றதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னே தெரியாது. அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை அது நமக்கான டைம் பார்த்து வருதான்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க இங்கே யாருமே கிடையாது. நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னன்னா, நமக்கு வரது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியான்னு தெரியாமல் அப்படியே வந்து வேணான்னு விட்டுடுறீங்க. கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி நீங்கள் இதை எடுத்துக்கணும். இது எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்து நான் பேசுகிறேன். முதல் முறையாக நான் வந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார், ஒருத்தர் கை தட்டிட்டார்ப்பா.
ரொம்ப சந்தோஷம். ஸோ சார் சொன்னாங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கு இந்த பொண்ணுன்னு. பெங்களூர்லேருந்து வரது எனக்கு பெருசு இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 பேரை நான் பார்க்குறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில்ல, அது எனக்கு பெங்களூரில் இருந்தால் கிடச்சிருக்காதுல்ல, அதுக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேனே. உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்துலையும் ஏதோ நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் நினச்சதை விட வேறு ஒரு லெவல் ஸ்டேஜுக்கு போவீங்க, அது 100% கன்ஃபார்முங்க. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்து 12 பசிக்கும், அதே மீறி ஓகே இந்த யுவராணி ஏதோ ஒரு கருத்தை சொல்லும் அப்படின்ற உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையை நான் பெற்றிருக்கேன் இல்லையா. எல்லா வேலையும் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க இல்லையா, இது முக்கியம்னு சொல்லிட்டு அது உங்கள் லைஃப்பை வேறு ஒரு பாதைக்கு எடுத்து சொல்லும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது ஆர்ஜேவாக என்னுடைய போக்கு ஒரு 3 வருஷம் போச்சு. அதுக்கப்புறமா வீடியோ ஜாக்கி ஆகலாம். ஆப்வியஸாக இது ஒரு கட்டம் முடிச்சுன்னா அடுத்த ஃபேஸ் என்னன்றது பார்க்கணும்ல. லைஃப்பில் ஒரே ஃபேஸில் ஸ்டிக் பண்ணிக்கக்கூடாது. அடுத்த ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது யூடியூப்பில் யதார்த்தமாக யூடியூப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அந்த ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆப் வச்சுருப்பாங்க, அந்த ஆப்குள்ளே போய் நான் பேசணும். யாராவது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்கன்னா நான் பேசுகிறத கேட்கலாம். அது வந்து நிறையா வேணாம் தேங்க்ஸ். ஸோ அந்த ஆப்பில் வந்து யாராச்சும் ஒரு 999 ரூபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னால் அது எப்படி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டராக தான் நான் போனேன். திடீர்னு யூடியூப்பில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு வேலையை விட்டு போகிறேன்னுச்சு. அடிச்சிச்சு பாரு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு. டக்குன்னு இந்த பொண்ணை இப்போ தானே நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம், தூக்கி அப்படியே யூடியூப் சேனலில் போடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஃபஸ்ட் அவங்க கொடுத்த டார்கெட் என்ன தெரியுமா, ஒரு நாளுக்குள்ளே அந்த பொண்ணு எவ்வளோ வியூஸ் அதோடைய ஷார்ட்ஸ் போட்டால் வருது அப்படின்றது தான் எனக்கான டாஸ்க்காக இருந்தது. எவ்வளோ சொல்லுங்கள், அப்போ வந்து 470K இருந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது. ஜூலை 15 ஜூன் 15 2 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் 2 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை நான் யூடியூப்பில் ஜாயின் பண்ணி. 2500ங்க, 4.25 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனலில் 2500 வியூஸ் போச்சுன்னா நீ தான் இந்த சேனல் அப்படின்னாங்க. என்னங்க 2500 போகாதா, என்ன இப்படி பேசுகிறாங்க, 4 லட்சம் பேர் இருக்காங்க, மில்லியனாக போகும் பாருங்கன்ற கெத்தோட போனால் 2500 2வது நாளில் வந்துருச்சு. அப்போ தெரிஞ்சிச்சு இந்த சேர் நமக்கு தான் அப்படின்னு. 2500 வியூஸு ஆரம்பித்து எக்ஸாக்டாக ஒரு 60 டேஸ், ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ளே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க. 4 லட்சத்துலேருந்து 10 லட்சம். ஆஃபீஸே இப்படி பார்க்குது, இந்த பொண்ணு ஏதாவது மந்திரம் போட்டிருக்கா இவ்வளோ நாள். ஏன்னா அந்த சேனலை 4 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. 4 லட்சம் தான் வந்து 4 மாதம் கூட ஆகலை, 10 லட்சம். இது பாசிபிளே கிடையாது, ஏதோ பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு எல்லாரோட கண்ணும் ஏமலை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், நம்ம கூடவே இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு ஆள் இப்படி வளர்ந்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா கை தட்டுவாங்களா சொல்லுங்கள்? ஆப்வியஸா சூப்பர்ப்பா நம்ம கூட இருக்க பொண்ணு வளர்ந்துருச்சு அப்படின்னு. ஆனால் மனசுக்குள்ளே இப்படி செய்வாங்க, இப்படி வளர்ந்துருச்சு பாரு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் மிஞ்ச முடியாது அப்படிங்கிறது ஒரு நானே எடுத்துக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக போக ஆரம்பித்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ 2 வருஷம் தான், இப்போ 2025 ஆகஸ்ட் 28 ஒரு ரீல் நாங்கள் போஸ்ட் பண்ணோம். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 கேரக்டரு, நடுவில் ரெட் கலர் சாரீ, இங்கிட்ட எல்லோ கலர் சாரீ, இங்கிட்ட ஆரஞ்சு கலர் ப்ரௌன் கலர் சாரின்னு சொல்லிட்டு தேங்காய் வைக்கிற வியாபாரம். யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த ஷார்ட்ஸு? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்போது அதனுடைய வியூஸ் எவ்வளோ தெரியுமா? சாரிங்க கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு. 260 மில்லியன். 1 மில்லியன்லாம் 10 லட்சம் பேர், 260 மில்லியன்லாம் எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்களே அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த லெவலுக்கு அது பயங்கரமான வைரலிட்டி ஆகிடுச்சு. யாரா அந்த பொண்ணுன்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேங்காய் விளம்பரம் இல்லைங்க, அது ஷார்ட்ஸ், அது ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப வைரலான ஷார்ட்ஸ் அது. இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறது எப்படின்றது மனசு நினச்சிருப்பீங்க. இப்படி ஒரே நாளெல்லாம் நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஷார்ட்ஸ் வைரல் ஆனதுக்கான காரணம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஒழிஞ்சிருக்கும். உட்காந்து கவனித்து பார்ப்பாங்க, இந்த அம்மா எத்தனை ரூபாய்க்கு தேங்காய் விற்குது, இந்த அம்மா இப்படி வாங்குது, இந்த அம்மா கிட்டேருந்து காசை வாங்கிக்கிச்சு, பாரு மொத்தமாக இந்த அம்மா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே மக்களை அப்படி கட்டி போட்டு உட்கார வச்சு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்து நான் போடுற வீடியோலாம் 250 மில்லியன்டா அப்படின்னு நினச்சேன். 1 மில்லியன் கூட தாண்டல. ஸோ நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், சோஷியல் மீடியாவில் என் வீடியோ போட்டு வைரல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உழைப்பை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். போடுற ஒவ்வொரு வீடியோவும் 250 மில்லியன் கிராஸ் ஆகணும்னு நினச்சி போடணும். அப்போ தான் அது அட்லீஸ்ட் 250 மெம்பர்ஸ்னாச்சும் பார்ப்பாங்க. எல்லா வீடியோஸும் எனக்கு ஹிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தப்பே கிடையாது. அப்படி நினச்சா மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஹிட் ஆகும். இதான் நிதர்சனமான உண்மை. போடுற எல்லாமே ஹிட் அப்படிலாம் கிடையாது. படங்களே பார்த்தீங்கன்னா எல்லா படமும் ஒரு ஹீரோக்கு ஹிட் ஆகிடாது, 1-2 லாஸ் ஆகும். அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்னன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். இதுதான் என்னோட கதை. கல்வியில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது. இப்போ நான் யதார்த்தமாக தெரியாதனமாக இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். நான் வந்து பேக்ரவுண்ட் சொன்னேன் இன்ஜினியரிங், ஃபினான்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா மக்களுடைய ஒரு ஆதரவு எனக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் செய்வோமா, நம்மளே மாற்றிக்க ட்ரை பண்ணுவோமா மாட்டோமா? நம்மளை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா பண்ணுவோமா மாட்டோமா? வாய்த்து சொல்லுங்கள். பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் பேசுகிறது மக்களுக்கு பிடிச்சி போச்சு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதை அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ இன்னும் நான் நிறையா மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன நான் நிறையா மாற்றிக்கிட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள் நான் நிறையா கற்றுக்கலாம் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் கல்வி அப்படிங்கிறது எனக்குள்ளே வந்துச்சு சோஷியல் மீடியாவில். இப்போ நான் ஒரு வீடியோவே போடுறேன் அப்படின்னா டேரெக்டாலாம் நான் என்ன படிக்கலை, புக்கெல்லாம் அவ்வளோலாம் படிக்கலை. சோஷியல் மீடியா தான் எனக்கு ஒரு டீச்சர். நான் கற்றுக்கிட்டதே சோஷியல் மீடியாவில் தான். நான் ஒரு 10 வீடியோ பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். அதை இப்போ உங்களுக்கு போடுறேன். நான் ஒரு பயனாளராக இருந்து இப்போ ஒரு பதிவிடக்கூடிய ஒரு ஆளாகிட்டேன், ஒரு பதிவாளராக அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி சோஷியல் மீடியாவில் கல்வி ரிலேட்டடாக போக ஆரம்பிச்சுது. இப்போது ஆக்சுவலி நம்மளுடைய இந்திய நாட்டில் 146 கோடி பாப்புலேஷன் இருக்காங்க. அதில் சோஷியல் மீடியா மட்டும் எத்தனை மக்கள் பயன்படுத்துவாங்க, பர்சன்டேஜில் ஏதாவது சொல்ல முடியுமா? யாராச்சும் கெஸ்ஸு? இப்போ நினச்சிக்கோங்க, சில பேர்கிட்ட பட்டன் ஃபோன் இருக்கும், சில கிராமங்களில் இருக்கவங்கள்ட்ட ஃபோன் இருக்காது, சில மக்கள்கிட்ட வந்து ஃபோன் இருக்கும், பட் இருந்தாலும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது, அது யூஸும் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது 35% மக்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் பொறுத்தளவில். நம்மளுடைய தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறாங்க. 2 கோடி மக்கள் அவங்களுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய சக்தி நம்ம கையில் இருக்குது. ஒரு நிமிஷம் ரீல் பார்க்குறாங்க, 60 செகண்டு. இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ஒரு லாங் ஃபார்மேட்டில் ஒரு வீடியோ போடுறோன்னா ஒரு 10 நிமிஷம் அவங்கள கட்டுப்படுத்தி உட்கார வச்சுட்டிங்கன்னா சீரியஸாக நீங்கள் தான் ராஜா ராணி. அப்படி பண்ணவே முடியாது. எனக்கு சீக்கிரம் ஆகணும், 10 செகண்ட் ஏதாவது சொல்கிறியா சொல்லு, இல்லையா போயிட்டே இரு அப்படின்றவாங்க. ஏன்னா ரொம்ப காலம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள நிறுத்தி நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். நம்ம வீட்டிலே நம்ம அப்பா அம்மா சொல்கிற விஷயத்த அவ்வளோ தூரம் காது கொடுத்து கேட்போமான்னு கேட்டால் இல்லை. டைம் இல்லைப்பா, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே, குறுகிய டைமுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது. இப்போது நான் சோஷியல் மீடியாலாம் வந்தாச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போது இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கூல் மாதிரி தான் சோஷியல் மீடியா. பிகாஸ் கல்வியில் சோஷியல் மீடியாவின் பங்கு என்ன அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. முன்னாடி காலத்தில் ஸ்கூலில் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ ஃபோனில் பார்த்துட்ருக்கோம், உள்ளங்கையில் இருக்குது எல்லாமே. இதோட பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஸ்கூலாக இருந்ததுன்னா காலைல 9 மணிக்கு போகணும், சாயங்காலம் 4 மணிக்கு விடுவாங்க, இல்லை 4:30 மணி. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியும். பட் இப்போது நைட்டு தூங்க போகிற ஒரு 2 மணி, ஆக்சுவலி எல்லோரும் 2 மணி தானே தூங்குறீங்க, இல்லை சீக்கிரமாலாம் தூங்குறீங்களா? 10 மணிக்கு பரவாயில்ல, ஓகே, எல்லோரும் சீக்கிரம் தூங்குற மக்கள்னு நினைக்கிறேன். ஒரு 10 மணிக்கே தூங்க போகிறோம் அப்படின்னாலும் தூங்குற நேரத்தில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கலாங்க. ஒரு இடத்துல போய் உட்காந்து தான் கற்றுக்கணும், அதுக்குன்னு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணி போகணும், ட்ராவல் பண்ணணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம் குளோபல் லெவலில். பிகாஸ் இப்போ யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு டார்கெட் நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையவே கிடையாது. இப்போ சப்டைட்டில்ஸ்லாம் கொடுத்துட்டோம்னா இங்கிலீஷில் போக அதை அப்படியே மாறிக்கணும். இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு விஷயத்தை அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். நம்ம ஒரு இங்கிலீஷோட வீடியோ பார்க்குறோன்னா தமிழுக்கு வேணும்னா தமிழ்லேயே பேசும், நீங்கள் ஒரு கொரியனே பார்க்குறீங்களா அதை தமிழ்லேயே பேசும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துருச்சு. உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ஆடியன்ஸ் ரொம்ப பெரிய மக்கள் இருக்காங்க, தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, குளோபல் லெவலில் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த கண்டென்ட் பேசுகிறதா இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் ஏற்ற ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது. இந்த வீடியோ எல்லார் மத்தியிலையும் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட கண்டென்ட் இருக்கணும். இப்படி சின்னதாக வச்சுட்டிங்கன்னா இந்த குண்டுச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும், பெருசு கடல் மாதிரி அப்படின்னு நினச்சி நீங்கள் போடுங்க. இவங்க தான் எனக்கான டார்கெட் ஆடியன்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி போட ஆரம்பிங்க. டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடலாம், தப்பு கிடையாது. மேக்கப் போட்டு ரீல்ஸ் போடலாம், தப்பு கிடையாது. நான் எதுவுமே சொல்லலை. அது அவங்களுடைய ஆடியன்ஸ், அவங்களுடைய நீஷ். உங்களோட நீஷ் என்னன்னு பாருங்கள். இந்த டான்ஸு, இந்த மேக்கப்பு இதெல்லாம் ஒரு கட்டத்தில் சேச்சுரேட் ஆகிடுமா ஆகிடாதான்? இப்போது நமக்கு வந்து முன்னாடி பிடிச்ச படங்கள் இப்போ அது பிடிக்கிறது இல்லை. இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படங்களே வந்து சில பல மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குதுன்னு போகிறாங்க. பட் புக்கு படிக்கிறதுன்றது இன்ன வரைக்கும் பழக்கம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, படித்தவங்களுக்கு அது ரொம்ப புரியும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னா, பேங்க் உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க தெரியுமா? தலையாடுறீங்க, நான் போடுற வீடியோஸ்ன்றனால தலையாடுனீங்களா?
அந்த மாதிரி வீடியோ போடும்போது எல்லாருக்குமே தோணுமா தோணாதா? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் பேங்க்குக்கு போயிருப்பீங்களா இல்லையா? பேங்க்குக்கும் நமக்கு உண்டான உறவுன்றது எப்போவுமே நீடிச்சு இருக்குமா இருக்காதா? இப்போ ஒரு 3 மணி நேரம் நீங்கள் பணம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கும் போது ஒரு 3 நிமிஷம் அந்த பேங்க் எப்படி ஏமாத்துன்றத வீடியோ பாருங்கள். உங்கள் லைஃப்பில் அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணும்ல. அதுதான் நிறைய பேர் பண்ணுறதுக்கு தவறிடுறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருப்பாங்க. ரொம்ப நாள் உங்கள் கூட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நாள் தான் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதை பார்த்துட்டு இருப்பீங்க? நம்ம லைஃப் என்னடா இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு டைம் எல்லாம் நைட்டு தான் யோசனை வரும். அப்போலாம் தோணியிருக்கா உங்களுக்கு? தோணிருக்கு. இந்த பையன் நல்லா தலையாட்டுறான்ப்பா. உன் பேர் என்னப்பா? வசந்த். சூப்பர் வசந்த். ஸோ வசந்த் ரொம்ப ஒரு லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் இவராடி புட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மேபி எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கலாம். நம்மளோட லைஃப் என்ன ஆக போகுதுன்னு யோசிக்கும் போது ஏதாவது ஒன்று உருப்பிடணும்னு தோணும்ல. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு துணை நின்னீங்கன்னா முடிஞ்சு. எத்தனை பேர் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க, என் சந்தோஷப்படுறதுக்கு இருக்கிறாங்க. பட் எத்தனை பேர் நீ நல்லா இருக்கணும், இது பண்ண உன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிடுவேன்னு சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க? அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ரொம்ப கம்மி. இப்போ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் நான் சொன்ன மாதிரி பல கேட்டகரிஸில் பல இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. பட் இந்த எஜுகேட் பண்ணக்கூடிய கேட்டகரியில் கைவிட்டு எண்ணிடலாமா? அதனால தானே என்னையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நானும் கூட்டத்தில் ஒருத்தியாக இருந்தேன்னா எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. நான் தனியாக ஸ்டேஜில் நிற்கிறேன், அதனால தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அதுவும் கல்வி மூலமாக நீங்கள் பிரபலமாக மக்கள் மத்தியில் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறையா கற்றுக்கணும். படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கற்றுக்கணுன்ற எண்ணம் இருந்தாலே போதும், எல்லாராலேயும் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ என்னுடைய வீடியோஸ் பொறுத்தளவில் முக்கியமாக 59 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன். அடுத்து லாங் ஃபார்மேட் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 10லேருந்து 15 நிமிஷம், ரொம்ப பெரிய வீடியோனா 20 நிமிஷம்லாம் கூட போடுவேன். எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது ஃபினான்ஸ் பற்றி, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஐயோ, உங்களில் நிறைய பேர் யாராச்சும் ஒருத்தர் என்னை கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக அதை பற்றி நான் உட்காந்து 2 நாள் படிப்பேன் ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா சரின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்கன்னா, தப்புனா யாரா அந்த பொண்ணு சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்குன்னு ஒரே நாளில் என்னை அப்படியே கீழே ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. சோஷியல் மீடியான்றது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரே நாளை இங்கே ஏற்று ஒரே நாளை கீழே போட்டு மிதிச்சிடும். அது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு சவாலான ஒரு விஷயம். ஆனால் அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன், அதுவும் அத்தனை பேர் பார்க்கணும், அத்தனை பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என் மனசில் இருக்கும். அதுக்கு நிச்சயமாக பண்ணணுன்ற ஒரு ஊந்துதல் இருக்கும். அதன் மூலமாக தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால் வரவே முடியும். எத்தனை பேர் பார்த்துருக்கோம், ஒரு படம் ஹிட் ஆகும், ஐயோ சூப்பராக அந்த ஹீரோயின் அப்படிம்போம், அடுத்த படத்துலேருந்து அந்த ஹீரோயினுக்கு ஆப்ஷனே இருக்காது, ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது, எங்கே போச்சுனே தெரியாது. ஆனால் இது நம்ம கையில் இருக்குது. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் நீங்கள் எல்லாருமே ஆகலாம். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டு, நான் ஸ்கூல்னு சொல்கிறதுக்கான காரணம் பிகாஸ் கல்வின்ற டாபிக் கொடுத்தனால தான். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் மினிமமாக இருக்காங்கன்னா ஒரே டீச்சர். பட் என்னுடைய வீடியோ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில், யுவர்ஸ் யுவரானின்னு சொல்லிட்டு. அந்த 3 லட்சம் பேருக்கும் நான் ஒவ்வொரு ஆளாக இருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு இந்த வீடியோ பார்த்துன்னா நான் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலான ஒரு டீச்சராக இருக்குது, ஒரு உருமாறுது. இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறதுக்குன்னு ஒருத்தவங்க சேனல் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கற்றுக்குறீங்களா, அதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. நீட் ஆஸ்பிரன்ஸ்லாம் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்ற வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் என்ன மாதிரி சில பேர் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி உங்கள் பணத்தை இப்படி சேவிங்க, இப்படி செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதுக்கான ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மே நமக்கு அமையலை. ஆனால் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்வேன். சீரியஸாக சொல்கிறேன், நம்மளுடைய லைஃப்பில் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருக்குது. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவ்வளோ டைமிங்லாம் இல்லை, இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் பார்க்கலாம். நம்மளோட டைமு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ தூரம் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வளர முடியும். சூப்பர் பாசிட்டிவாக தான் இருக்குது சோஷியல் மீடியா. சூப்பர். ஆக்சுவலி லெஸ் எக்ஸ்பென்சிவும் கூட. எங்கேயுமே போவேணா, ஜஸ்ட் ஒரு நெட்டில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே உட்காந்து ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடலாம், ஒரு 10 நிமிஷத்தில் வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லா போட்டிருந்தீங்க. இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, இந்த ஆவினுக்கு விளம்பரம் வரும்ல, ஒரு நல்ல குடும்பம், இந்த மாதிரி ஒரு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் இது ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஈஸியாக மக்கள் எல்லாருக்கிட்டேயும் போயிடும். குளோபலாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசாக கிடையாது. நமக்கான ஆடியன்ஸை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அது முழு சுதந்திரம் எனக்கு இருக்குது. சூப்பர். ஆனால் இதில் இப்போது சோஷியல் மீடியாவை சில பேர் நினைக்கிறது என்னென்னா, இது டிஸ்ட்ராக்ஷன். இந்த யூடியூப் வந்து கெடுக்குது என் பிள்ளைய ஸ்கூல் படிக்க விடாமல். இன்ஸ்டாகிராமில் பொழுதுனைக்கு உட்காந்துருக்கான்னு ஒரு வேலை சொன்னால் போய் செய்ய மாட்டேங்கிறான். இந்த மாதிரி உட்காந்து ஃபுல்லாக ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கா, இதில் என்னத்தை கிடைக்க போகுது அவனுக்கு அப்படின்னு நினைப்போம். ஸோ சோஷியல் மீடியான்றது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேருந்து அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத மாற்றணும். நம்மளே அது உருமாற்றும். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சோஷியல் மீடியா உங்களுக்கு ஏதாவது ஒரு அடுத்த லெவலுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கா சோஷியல் மீடியா? கை தூக்குங்க, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம்.
கை தூக்கலன்னா அவங்களாம் ஒன்றும் இல்லை போச்சு அப்படின்றவேன் நான். என்னாச்சு அவ்வளோதானா? சூப்பருங்க. இன்னும் சில பேர்லாம் கை தூக்காமல் இருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் யுவரான ஸ்பீச்சை கேட்டுட்டு சோஷியல் மீடியா நிச்சயமாகவே என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்வீங்க. அது நான் 100% கேரண்டியாக சொல்வேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஒவ்வொரு கட்டமாக போயிட்டுருக்கு. ஓகே, நெகட்டிவ்ஸ்ன்றது எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ரொம்ப நேரம் உட்காந்து தேவையில்லாமல் ஒரு பொழுதை கழிக்கணுன்ற எண்ணத்தோடு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. எதுக்காக பார்க்குறோன்ற ஒரு பர்பஸ் இருக்கணும், லைஃப்னுடைய பர்பஸ். நிறைய பேர் நமக்கு என்ன தேவைன்றதே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவைன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் கோல் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஓடுறீங்களா அப்படின்றத பாருங்கள். நிறைய பேர் என்னென்னா ஏதோ ஒன்று வீட்டில் சொன்னாங்கன்னு ஒன்று படிக்க போயிடுறோம், ஏதோ ஒன்று நான் செய்யணும்னு சொல்கிறேன், ஃப்ரெண்ட் ஏதோ சொன்னால் நம்ம பண்ணுறோம். உனக்கு என்ன தோணுது, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்றதை யோசிங்க. அடுத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பாதையில் கரெக்டான முறையில் போகும்போது நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்க்ரீனிங் டைம்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ இப்போது நிறைய பேர் வந்து என்னாச்சு தெரியுமா, அப்படியாச்சும் தெரியுமா, இப்படியாச்சும் தெரியுமான்னு போடும்போது ஐயோ அப்படியா அப்படின்னு நமக்கு பாதி ஹார்ட் அட்டாக் வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இல்லை அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிம்பாங்க. ஃபேக் நியூஸை ஏன்டா உண்மை நியூஸ் மாதிரியே சொல்கிறீங்க, ஒரு நிமிஷத்தில் திக்குன்னு ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் 100% உண்மையானதாக இருக்கும் அப்படின்றதும் கிடையாது. அதனுடைய உண்மைத்தனத்தை நம்ம கண்டுபிடிச்சி அது சரிதானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு பெரிய நியூஸ் சேனலாக இருக்காங்கன்னா அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஒரு சில பேர்லாம் சும்மா ஷேர் பண்ணுவாங்க, ஆனால் அதை நம்பிட்டு இருப்போம். ஏன்னா அது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கும். ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் இருக்குல்ல, அது வந்து 10 மணிக்கு ஏசி கோச்சுக்கும் 11 மணிக்கு ஸ்லீப்பர் கோச்சுக்கும் இருந்தது. அதை டக்குன்னு என்ன மாற்றிட்டாங்கன்னா 9 மணிக்கு வந்து ஏசி கோச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும், 10 மணிக்கு வந்து நார்மல் ஸ்லீப்பர் கோச் வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும் தட்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பயங்கர வைரலாட்டி. 10 லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐயோ அப்படியா ட்ரெயின், ஏன்னா நம்மளுடைய போக்குவரத்துக்கு ட்ரெயின்ன்றது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது நமக்கு தெரியும். ட்ரெயினில் இவ்வளோ பெரிய சேஞ்சஸா, இனிமேல் உஷாராக இருக்கணும்ப்பான்னு பார்க்கும்போது அவன் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட் செக்ஷனில். டே என்னடா லூஸு மாதிரி போட்டிருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லடான்னு சொல்லும்போது அவன் கமெண்ட் செக்ஷனில் ஒன்று போட்டு பின் பண்ணிட்டான், பார்ட் 2 அடுத்த வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க. அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கேன்னா, நான் முன்னாடி சொன்னது சும்மாங்க, அது சும்மா போட்டேன் அப்படின்றான். டே என்ன எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸோ எந்த இன்ஃப்ளூயன்ஸரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கவனித்து அதை ஏற்றுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு மட்டும் நம்பிடக்கூடாது. ஏங்க நிறையா நம்பி ஏமாந்துருக்கீங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ தூரம் வைரலிட்டி ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம், ஓகே இத்தனை பேர் பார்த்துருக்காங்களா, அப்போ இது நிஜமாவே உண்மையாக தான் இருக்கும் போல் இருக்குது, போச்சு இனிமேல் உஷாராக இருக்கும்னு நம்ம ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுவோம். விஷயம் தெரியுமா மாறி போச்சான், அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ஃபேக்கு ஸ்கேமுன்னு இருக்கும். எத்தனை பேர் போய் ஒரு நியூஸை பார்த்துட்டு அது உண்மையாக இல்லைன்னு போய் கன்ஃபர்மேஷன் பண்ணுவோமா? டைம் இருக்கா? அப்படி பண்ணிங்கன்னா குட், அப்படி பண்ணலன்னா எல்லாத்தையுமே நம்பக்கூடாதுன்றது தான். இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 10 தடவை வேறு வெப்சைட்டில் தேடி பார்த்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் எங்கே வந்திருக்கு, கன்ஃபர்மேஷன் யார் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து தான் நீங்கள் போடணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணல, மக்களோட நம்பிக்கையை பெறுறீங்க. இப்போ யுவராணி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா தெரியுமா, பேங்க்லலாம் போய் நிறைய பேர் சண்டை போட்டிருக்கீங்கன்னு என்ன சொல்லுவாங்க, யுவராணி உங்களுக்கு தெரியுமா லஞ்ச் டைமிங்கே இல்லை, ஜஸ்ட் ரொட்டேஷன் பேசிஸில் தான் பேங்க்காரவங்களாம் போகணும். லஞ்ச் டைமில் ஏன் வந்து போய் நிறைய பேர் போய் பேங்க்குக்கு போனால் லஞ்ச் டைமுங்க வெயிட் பண்ணுங்கள் ½ hour அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு லஞ்ச் டைம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொட்டேஷன் பேசிஸில் தான் போகணும். இப்போ நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா அவங்க உட்காந்துருக்கணுங்க, நீங்கள் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறீங்க, கஸ்டமருக்காக தான் பேங்க்னு ஒருத்தவங்க போய் எழுந்துருந்துச்சு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சருடைய வேல்யூ மக்கள் மத்தியில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு அவங்களுக்கான ரைட்ஸ் என்னன்றதே தெரியல. இப்போது இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை போய் 4 இடத்துல கேட்குறாங்க. இது பார்க்கும்போது இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு சமூக ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு ஆயிடுச்சு. பர்சனலாக ஒரு சோஷியல் காஸ்க்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம், அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளுடைய பங்களிப்பு அவங்களுடைய குடும்பத்துலேயோ அவங்களுடைய நேரத்துலையோ எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாள் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா யுவரான வீடியோ வந்து சாயங்காலம் 6 மணிக்கு 8 மணிக்கு போடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துடலாம் அப்படின்னு. இன்னொன்று இன்ஃபர்மேஷனாக மட்டும் சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இன்ஃபோர்டைன்மெண்ட் அப்படின்னு இருக்கணும். இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் ரெண்டும் கலந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பீப்புள் நல்லா பார்ப்பாங்க. நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன்ப்பா, நான் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் 100% உண்மையாக இருக்கும், போட்டு பாருங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க.
அதில் கொஞ்சம் ட்ராமா இருக்கணும், கொஞ்சம் ஆக்டிங் இருக்கணும், கொஞ்சம் ஹைப் இருக்கணும், எல்லாமே கலந்த ஒரு மசாலாவாக நம்ம கொடுக்கணும். இப்போ என்னோடய ரீல்ஸ்லாம் நிறைய பேர் ஏன் பார்க்குறாங்க? லைஃப்பில் மாற்றம் ஏற்படுத்தணுமா? அந்த பொண்ணு வந்து காமெடியாக பேசும், இன்னொரு பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, அடைச்சி உனக்கு இது கூட தெரியாதான்னு ஒரு பொண்ணு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும், ஒரு ட்ராமா கலந்த விஷயமா இருக்குது, ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அதனால தான் பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்ந்து கொடுக்குறது நிஜமாக அவங்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிரும். ஒரு சின்ன பசங்க ஆக்சுவலி நிறைய என்னோட வீடியோஸை பார்ப்பாங்க. ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்போது, அக்கா இந்த ட்ரெயின் நம்பருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நானே மறந்துருப்பேன். ஐயோ 10 ட்ரெயின் வீடியோ போட்டிருக்கோமே, இவன் எந்த வீடியோ சொல்கிறான், என்ன கேட்டேன்னா நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஃபன்னாக சொல்லும் போது ஒரு ஆழமாக போய் பதிஞ்சிரும். அது நீங்கள் அவங்க மனசுலேருந்து நீங்கவே முடியாது, எப்போவுமே ஞாபகம் இருக்கும். பேரண்ட்ஸ் கூட தெரியாது, அம்மாவோட ஃபோனை வாங்கி இவங்க வந்து யூடியூப் பார்த்து என்னை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அம்மா கிட்ட, அம்மா இவங்க யார் தெரியுமா, யுவராணி அக்கா. யுவராணி அக்காவா? யாருமா? அம்மா அந்த வீடியோலாம் போட்டு இந்த ட்ரெயின் தெரியவே தெரியாது. ஆமாம் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம யாரை அட்ராக்ட் பண்ணுறோன்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க ஃபினான்ஷியலாக இருக்காங்க, ஸோ வந்து ரொம்ப படிப்பு சம்மந்தமாக தான் பேசுகிறாங்க, நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து ஒரு வேலைக்கு போனவங்க, அதுக்கு மேலே இல்லை. நம்ம கீழே இருக்க குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா கம்மியான வயசில் இருக்க கூட நமக்கு ஏற்றதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. டிராஃபிக்கில் சலான்லாம் போடுறாங்கன்னா என்ன காரணத்துக்காக போடுறாங்கன்றது குழந்தைக்கு தெரியுதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. எனக்கு கூட தெரியல, லாஸ்ட் டைம் நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், இந்த சலான் கேட்டாங்க, இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கே, நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஸோ சின்ன குழந்தைங்க மனசில் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக பதிய வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. அது இன்னும் நிறையா பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ கல்வி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது எந்த விதத்தில் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோன்றதை பொறுத்து நம்மளுடைய வைராலிட்டி ஜாஸ்தியாகும். எப்படி சோஷியல் மீடியானா உங்களுக்கு என்ன, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சோஷியல் மீடியானா உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருது? யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஏதாவது இன்ஸ்டாகிராம். எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ன்றவங்க கை தூக்குங்க. இன்ஸ்டாகிராம்னா சோஷியல் மீடியாப்பா. யூடியூப்னா சோஷியல் மீடியான்னு எத்தனை பேர்? அப்பா திருச்சிக்கார தூக்கிட்டார். அப்பா அட்லீஸ்ட் எனக்கு இப்போ வச்சு சப்போர்ட் பண்ணுங்க சார், ஒரே ஊருக்கார பொண்ணு பார்த்து செய்யுங்க சார். ஓகே, யாரெல்லாம் ஃபேஸ்புக் தான் உண்மையான சோஷியல் மீடியான்னு சொல்கிறது யார்? சோஷியல் மீடியா அப்படிங்கிறது சமூக ஊடகம், கரெக்டாக? இது எல்லாமே சோஷியல் மீடியா தான். இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நான் பேச வந்திருக்கிறதுக்கான காரணம், நான் இன்ஸ்டாகிராமில் 3 லட்சம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. மக்கள் மத்தியில் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன் சோஷியல் மீடியா பக்கத்தில். என்னோடய வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாலும், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணாலும், அதை எடுத்து யாராவது ஷேர்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணுவாங்க. அப்போ எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். அதுதான் இங்கே முக்கியம். நான் யூடியூப்பில் பெரியலாகணும்னு இல்லை, சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் ஆகணுன்றது தான். யூடியூப்ன்றது தனி, ஃபேஸ்புக்குன்றது தனி, இன்ஸ்டாகிராம்ன்றது தனி. பட் இன்ஃப்ளூயன்சர்ன்றவங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க. அது எந்த மீடியமாக இருந்தால் என்ன, நீங்கள் பண்ணுற மீடியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும், கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போது சமீபத்தில் எப்படிலாம் கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் அந்த கதைக்கு வரேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா. எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் வீடியோ போடணுன்னு. சில பேர்த்துக்கு கேமரா முன்னாடி முகத்தை காமிச்சு பேசுறது பிடிக்கும், பண்ணுங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன். சில பேர்த்துக்கு எனக்கு கண்டென்ட் ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்குது, நான் எழுதி போடுறேன், போஸ்ட்டு போடுங்க, ஒரு பிக்சராக. சில பேருக்கு நான் ப்ளாக் எடுத்து போடுறேன், போடுங்க. உங்களுக்கு என்ன வழிமுறையில் பண்ணணும்னு தோணுதோ அந்த வழிமுறையில் பண்ணுங்கள், நீங்கள் ஹிட்டு. வீடியோ பண்ணாதான் ஹிட்டு அப்படிலாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணால் என்ன, அது மக்களுக்கு கரெக்டான முறையில் போய் சேருதா, நீங்கள் உண்மையாக தான் பேசுகிறீங்களா, சரியாக தான் பேசுகிறீங்களா, உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ பார்க்குறதன் மூலமாக அவங்க மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு, தைரியமாக போடுங்க. யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களை நம்பக்கூடிய மக்கள் கொஞ்சம் நஞ்ச பேர் கிடையாது. இப்போ இந்த ஒரு இது ஸ்டேஜில் நான் பேசும்போது ஒரு 50 பேர்னா 50 பேர் பேசுகிறாங்க. பட் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா எப்போ அது வந்து 10 லட்சம் பேர் பார்ப்பாங்க, எப்போ 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க, எப்போ 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க, எப்போ ஒரு 100 பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. எல்லாரோட மனசில் வேறு மாதிரி போய் சேர்ந்துரும். நான் ஒரு விதமாக சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு வேறு விதமாக போய் கன்வே இருக்கும். ஸோ வீடியோ சொல்லும்போது அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம பேசுகிற முறை சரியாக இருக்கா, நான் இப்படி தான் சொல்கிறேன், பட் அவங்களுக்கு அது எப்படி கன்வே ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சில பேர்லாம் தப்பான இன்ஃபர்மேஷனை ரொம்ப சரியாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏய் அவன் சொன்னான் தெரியுமா அப்படிலாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் பண்ணவே பண்ணாது. சரியான முறையில் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா அது மட்டும் போதும். ஸோ நான் அதுதான் பார்ப்பேன். நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். வைரலிட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக சில பேருக்கு தெரியும் இந்த கண்டென்ட் போட்டால் வைரல் ஆயிடுவேன், இப்படி நான் பேசினேன் ஏன் ட்ரிகர் ஆயிடுவாங்க, என்னோட வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு பொண்ணு இப்படி பேசிச்சு, இந்த பையன் இப்படி பேசினான், அப்படி நீங்கள் வைரல் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. அது ஒரு நாள் தான் ஆக முடியும். நீங்கள் ஒரு நாளுக்காக வாழ போகிறீங்களா, உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து நல்ல விஷயமா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ ஒரு துறையாக மாறிப்போச்சு. எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு முழுக்க அதுதான். நானுமே ஃப்யூச்சரில் அதான் பண்ண போகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்னங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டிங்களா?
ஸோ அந்தளவுக்கு எனக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களை நம்பி நான் இறங்கி வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அன்பும் ஆதரவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக என் மனசில் இருக்குன்றது மட்டும் நினச்சி பாருங்களேன். அவ்வளோ ஈஸி கிடையாது ஒருத்தவனை நம்புறது. சொந்தக்காரனை பக்கத்து வீட்டுக்காரனை கூட நம்ம நம்ப மாட்டோம். பட் உங்கள் பேர் தெரியாது, உங்கள் முகத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. பட் நான் உங்கள் எல்லாத்தையுமே நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க? நம்ம வீட்டு பொண்ணு யுவராணி சொன்னால் கரெக்டாக இருக்கும், யுவராணி சொன்னால் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, பிலீவ் அதை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். என்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பிரபலம் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் வீடியோ போடலாம், ஆனால் சரியான முறையில் பண்ணணும், கருத்துக்களை பதிவிடணும், உண்மைத்துவம் அதில் நிறையா இருக்கணும். இப்போது ரெவென்யூ, இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டேன், இது ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வீடியோ சும்மா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம், அத்தனை பேர் பார்க்குறீங்க, எனக்கு என்ன லாபம்? யூடியூப்காரன் காசு கொடுக்குறான். ஓகே, அது வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் ரெவென்யூ மாடல்லாம் அவ்வளோக்கா இல்லை நம்மளோட இந்தியாவில். ஸோ என்ன பண்ணலாம்? அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கா, ப்ரொமோஷன், ஒரு கம்பெனிக்காரன் வருவான், என்னுடைய ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி தரீங்களா? நான் பண்ணுறேன் அப்படின்னா 40,000 50,000 ஈஸியாக வாங்கலாம். ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா 20,000 வாங்கலாம். ஒரு வீடியோ 59 செகண்ட், ஒரு நிமிஷத்தை விட கம்மியாக போட்டிங்கன்னா, பிகாஸ் இந்த நான் ஏன் 59 செகண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, பீப்புளுக்கு ஒரு நிமிஷம் கூட பார்க்குறதுக்கு ஒரு பொறுமை இல்லை. சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கண்டென்ட்டை மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகப்படியான மக்களுக்கு அது ரீச் ஆகும். 10 நிமிஷம் வீடியோ நம்ம உட்காந்து யாராவது ஷேர் பண்ணால் பார்ப்போமா? ஓகேன்னு இந்த சிம்பிள் அமுச்சு விட்ருவோம், ஃப்ரெண்ட் யாராவது ஷேர் பண்ணா. நான் நெக்ஸ்ட் டைம் போய் மீட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்தியா, இந்த வீடியோ அந்த பார்க்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பட் இதுவே ஒரு ரீல் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த நிமிஷம் அந்த செகண்ட் பார்த்துருவாங்களா? அவ்வளோதான். எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோம், எப்படி அதை பயன்படுத்துகிறோன்றதை கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முறையில் கரெக்டாக நீங்கள் கொண்டுட்டு போங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் அப்படி தான், நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கான ரெவென்யூ கிடைக்கும். யூடியூப்பில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். யூடியூபினுடைய தலைமை அதிகாரி நீல்மோகன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் யூடியூப், அதாவது இந்தியாவை அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கிரியேட்டர்ஸ் நேஷன்னு சொல்கிறாரு. கிரியேட்டர்ஸுடைய தேசம். இந்தியாவில் அவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவ்வளோ சமூக ஊடகங்களில் அவ்வளோ ஊடகங்கள், கம்பெனியெல்லாம் நிறைய பேர் வச்சு ரன் பண்ணுறாங்க. அதில் மட்டும் 3 வருஷத்தில் 21,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் இந்தியாவில் மட்டும். இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் இது ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. 21,000 கோடி அவங்க சம்பளமாக கொடுக்குறாங்க யூடியூப்காரங்க, யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு. இவங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய காலகட்டத்தில் 850 கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாராம். அப்போது இது நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இது இன்றைக்கே பண்ணணும். எப்போவுமே நான் இன்றைக்கி பிளான் போட்டேன், அடுத்த வாரம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன், அந்த கதைக்கே இங்கே வேலை இல்லை, எக்ஸ்பைரி ஆகிடும். பால் பாக்கெட் மாதிரி 1 நாளோ 2 நாளோ தான், ரொம்ப நாள் இருக்க மாதிரி. இந்த பருப்பு பாக்கெட்லாம் வந்து 1 வருஷம், அந்த மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம், அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. இன்றைக்கி நீ கரெக்டாக பண்ணினா இன்றைக்கி நீ இருப்ப, லைவாக இருப்ப. நாளைக்கு அதை விட்டுட்டினா நீ முடிஞ்சு போச்சு. விட்டதை திரும்ப பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் பிடிச்ச இடத்த மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். அந்த இடத்த மெயின்டைன் என்ன அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். வெரி நைஸ், பரவாயில்ல. இப்போ அப்பப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா ஓகே நம்மளும் நல்லா பேசணும் போட்டிருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஐயா ஹாய் ஐயா, தேங்க்யூ ஐயா. ஸோ இந்த மாதிரி யூடியூப், சோஷியல் மீடியா மூலமாக நம்மளால் நல்ல விஷயத்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கவும் முடியும். மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக ஆகிட்டோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் நம்மளை தேடி அப்ரோச் பண்ணி வருவாங்க, அதுலேருந்து நம்ம காசு சம்பாதிக்கலாம். நல்ல வீடியோ போட்டு நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அதன் மூலமும் காசு பார்க்கலாம். இதுலலாம் யோசிச்சு பார்த்தீங்களா? காசு சம்பாதிக்கணுன்றது என்னோட எண்ணம் இல்லை, மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை பதிவணும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே என்னை சுற்றி நடக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு பர்சனல் பிராண்டிங்காகவும் இருக்கும். இப்போ நான் யார் இடத்துலையும் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ யுவராணி அப்படின்னா யுவராணி தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர்னாச்சும் ஒரு கூட்டத்தில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்காக ஒரு 10 பேர் எப்போவுமே இருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு 5 பேர் கைத்தட்டுவாங்கன்னு நம்புகிறேன். பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு நாம தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா லே ஆஃப் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும், எல்லா கம்பெனிலையுமே இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை நமக்கு இல்லை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஹெச்ஆர்லாம், மேனேஜ்மெண்ட் டெசிஷன், வி கான்ட் டூ எனி திங் அப்படின்னு கையை அப்படி கட்டி கையை விரிச்சிடுவாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உங்களை நீங்கள் தானே ஹெச்ஆர் என்னை வேலைக்கு எடுத்தீங்க, இப்போ என்ன வெளியே போன்னு சொல்கிறீங்களேன்னா நான் என்ன பண்ணுறது, இந்த கம்பெனி இப்படி தானே. அவங்க கம்பெனியை திட்டி நம்மக்கிட்ட பேசுவாங்க, அங்கே போய்ட்டு இந்த எம்ப்ளாயே இப்படி தான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நம்ம கையால் உழைச்சி நம்ம ஒரு காசு சம்பாதிக்கிறோம், நம்ம ஒரு முதலாளியாக இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை எவனும் போன்னு சொல்ல முடியாது, இருன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது அங்கே சட்டம். உங்களுடைய ஃபுல் பவர் உங்களோட கையில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுல போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அந்த வகையில் ஒரு கத்தி மாதிரின்னு சொல்லலாம். அதை வச்சு காய்கறியும் கட்டலாம், காயமும் ஏற்படுத்தலாம். நீங்கள் எந்த ஒரு பாதையை சூஸ் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ மேம். ஹலோ, என் பேர் மைதிலி. மைதிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை பார்த்ததுக்கப்புறம். எஸ் மேம். மேம், இப்போ நீங்கள் வந்து செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து இப்போ ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக போடுறீங்க இல்லையா? இப்போ சம்ஹவ் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு சோர்சஸ் மூலமாக அதை நீங்கள் செட் ஆஃப் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎன்பிசி இருக்குது, அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு அதை பற்றி நான் சிலபஸ் இந்த ரூல்ஸ் தெரியும்னா அதை நான் எப்படி கேலண்டர் பண்ணுறது? லைக் எனக்கு கண்டென்ட் தெரியும், எனக்கு அதுக்கான மீடியா எங்கே நான் ஃபாலோ பண்ணணும்னு தெரியும், எடிட்டிங் தெரியும்லாம் ஓகே, பட் எனக்கு அதை ஆர்கனைஸ் பண்ண தெரியல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நல்ல கேள்வி. டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நானே பார்த்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரிஞ்சவங்களே டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு பேஜ்லாம் ஆரம்பித்து நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக மாறும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அப்கமிங் டேஸில் என்னென்ன எக்ஸாம் வருதுன்னு பாருங்கள். குரூப் 1 குரூப் 2 என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன கேட்டகரியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணால் மக்களை அட்ராக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். உங்களுடைய ஆடியன்ஸ் என்னன்றது ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் தெரிய வருவாங்க. கரண்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, டேக்ஸ் பற்றி இப்போ வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வைங்களேன், அப்போது அந்த டேக்ஸில் என்ன பேசுனாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் ஒரு கண்டென்ட் போடுவேன். இப்போ மே மாதம் ஆரம்பிச்சது, இதுலேருந்து பேங்க்கில் இந்த சார்ஜஸ் போடுறாங்க, ஏடிஎம்ல வித்ராவல் பண்ணிங்கன்னா இந்த சார்ஜஸ் வரும் அப்படின்றது இந்த மே மாதம் கரண்ட் அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறதுனால தான் நான் நினச்சி நிற்கிறேன். எனக்கு 10 வருஷம் கழிச்சு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, நான் உடனே ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சினாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் போடுறது ஆத்மார்த்தமாக உண்மையாக சரியானதாக போடுறேன்ற நம்பிக்கையோட மன நிம்மதியோட ஒரு கண்டென்ட் போடுங்க. அடுத்தவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு போடாதீங்க. இப்போது கரண்ட் அப்டேட்டுக்கு என்ன எக்ஸாம் வருது, ரயில்வே எக்ஸாம் வருதா, ரயில்வே எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத எடுங்க. அடுத்த மாதம் என்ன எக்ஸாம் வருது, இந்த மாதம் என்ன வருது அப்படிங்கிற பல விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். 12th ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சேன். இப்போது இது உங்களுக்கு போதுமா இல்லை? எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போது சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது அவங்க கேட்டணுமே. ரீசெண்டாக 12th எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, எல்லாரும் நல்லா மார்க் வாங்கியிருந்தாங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ் ஆகிருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சரில் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், இன்னொரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா பாஸ் ஆயிடுவாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது ஒரு 12th எக்ஸாம் படித்து முடிச்சிட்டான், என்ன பண்ணுறது அடுத்துன்னு யோசிக்கிறான். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்பானா, இல்லை யூடியூப்பில் போயிட்டு வாட் டு டூ நெக்ஸ்ட் ஆஃப்டர் 12th அப்படி போடுவானா? யூடியூப். அப்போ சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். சிம்பிள். இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா நம்மளோட லைஃப்பில் அவ்வளோ தூரம் இருக்குன்றதுக்கு எனக்கு சொல்லணுமான்னு தெரியல. ஒரு வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படித்தால் மாதத்துக்கு 50,000 சம்பளம். அப்படியா, என்னடா கோர்ஸ் அதுன்னு போய் போட்டு பார்ப்போம். அதில் ஒருத்தவன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான், இங்கே படிக்கணும், இது பண்ணணும், இந்த கம்பெனி அந்த கம்பெனி, இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் அதுக்கேற்ற மாதிரி வேலைகள். நெக்ஸ்ட் டே கூகுளில் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நியர் மீ போடுவோமா இல்லையா? அதுதான் சோஷியல் மீடியாவோட பவர். ஸோ இப்போலாம் நீங்கள் யாராவது பண்ணோம் அப்படின்னா 12th முடிச்சுட்டு கெரியர் கைடன்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கான வழிமுறைகள் நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா அவங்கவுங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே வருவாங்க கண்ணு மூடிக்கிட்டு. தேங்க்யூ. நெக்ஸ்ட். குட் மார்னிங் மேடம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். பேசிக் ஃபினான்ஸ் எப்படி மேடம் மெயின்டைன் பண்ணுறது? ஆக்சுவலாக பேசிக் ஃபினான்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கிடையாது, ஈஸியான விஷயங்கள். நமக்கே இது தெரியல அப்படின்னா யாரும் நமக்கு இது சொல்லிக் கொடுக்கல. நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் நடக்கணும், நெருப்புனா சுடும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர பணத்தை இப்படி தான் சேமிக்கணும்னு உண்டியலை வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைலாம் உண்டியலில் பணம் சேர்க்குற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கா? அதுதான் பேசிக் ஃபினான்ஸ், சேவிங்ஸ். அங்கேருந்து ஆரம்பிக்குது, சின்ன பிள்ளையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த பணம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் அதில் எதுக்காக சேர்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கணுன்ற ஆசை இருக்கும், சின்ன பிள்ளையில் ஏதாவது ஒரு பொம்மை வாங்கணுன்ற ஆசை இருக்கும். அப்பா வந்து நீ உன் சொந்த காசில் வாங்கின போது தீனிக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுக்கும்போது அந்த காசெல்லாம் அதுக்குள்ளே போடுவோம், அதுலேருந்து வர காசை வச்சு நம்ம வாங்குவோம். ஸோ ஃபினான்ஸ்ன்றது இது தான். உங்களோட தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பணம் சேமிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும், அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொம்மை வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பொம்மை ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய் எங்கேருந்து வாங்குறேன்? அப்பா டெய்லி 5 ரூபா பாக்கெட் மணி கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளோ மாதம் நான் அதை சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு 500 ரூபா கிடச்சிரும், எடுத்துகிட்டு போய் நான் பொம்மை வாங்கிடுவேன். ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக எமர்ஜென்சி ஃபண்டுன்றதை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் தங்கம் வாங்கி வைக்கிறேன், கெட்டதே இல்லை, நல்லது. பட் அதுக்கு முன்னாடி இப்போ திடீர்னு எனக்கு ஒன்று ஆயிடுச்சு, ஒரு 10,000 வேணும், ஒரு வண்டி கடிப்பட்டுருச்சு, இல்லை எனக்கே உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு 10,000 ரூபா யாராச்சும் கொடுப்பாங்களா? மாத சம்பளம் செலவுக்கே பத்தலை அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணமாக இருக்குது. உங்களுக்குலாம் 10,000 நல்லா சேர்த்து வைக்கிறீங்க, நிறைய சம்பளம் கொடுக்குறாங்களா? ஓ, படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே.
இது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சம்பளம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு செலவு எவ்வளோ, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 50,000 கிட்ட வரும் மாதத்துக்கு. இல்லை ஆக்சுவலாக லோன்லாம் கொஞ்சம் இருக்குது, அதனால கொஞ்சம் அதிகமாகுது. லோன் எல்லாமே சேர்த்து மாதம் 50,000 உங்கள் வீட்டுக்கு செலவாகுது. ஆமாம். ஓகே, உங்கள் வீட்டுக்கு வரவு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 85,000. 85,000ல் கிட்டத்தட்ட 50% மேலே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஆக்சுவலி நமக்கு ஒரு ரூல் இருக்குது, 50-30-20 அப்படின்னு சொல்லிட்டு. 50% தான் நம்மளோட தேவைகளுக்காகவே வச்சுக்கணும். அந்த 50%க்குள்ளே வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, இஎம்ஐ, லோனு, என்னென்ன வேணுமோ எல்லாமே அந்த 50%க்குள்ளே அடைச்சி வச்சிடணும். 30% என்னென்னா என்னுடைய தேவைகள்னு ஒன்று இருக்கும். நான் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இது வீட்டுக்கு நிஜமாவே ஒரு தேவை, சேவிங்ஸ். அது 30%. 20% அட்லீஸ்ட் சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ 50,000 உங்களுக்கு சுத்த செலவு, 80,000 சம்பாதிக்கணும். 30,000 வச்சு இப்போ திடீர்னு ஊரில் யாருக்காச்சும் ஒரு விசேஷம் வச்சுருவாங்க, மொய் வைக்கணும், எங்கே போகிறது? வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுவோம். அந்த ட்ராவல் செலவு என்ன பண்ணுவீங்க? ஒரே மாதத்தில் அந்த 30,000 இப்படி போயிடும். அப்போது சப்போஸ் நாளைக்கு யாருக்காச்சும் ஒரு வேலையே போயிடுச்சு அப்படின்னா அந்த 80,000 உங்களால் ஒரு மாதத்தில் திரட்ட முடியுமா? அந்த 80,000 இல்லாமல் உங்களால் அந்த ஒரு மாதத்தை கடத்த முடியுமா? இஎம்ஐக்காரன் என்ன பண்ணுவோம்? பெனால்ட்டி போட்டுருவோம். நானே காசுலன்னு கடன் வாங்கியிருக்கேன், கடன் மேலே கடன் ஏன்டா போகிறீங்கன்னு அவன்கிட்ட கேட்க முடியாது. இதான்டா ரூல்ஸு, படித்து பாடுறா அப்படின்னு கேட்டுருவான். கரெக்ட். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய மாதத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அது இன்டூ 6 டைம்ஸ். இப்போ 50,000 அப்படின்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா உங்களுடைய பணத்தில் இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டில். எப்போனாலும் அதை எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ வேலை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு என்கிட்ட சம்பளம் இருக்குப்பா, செலவழிச்சுப்பேன். ஒரு 3 மாதத்துக்குள்ளே அடுத்த ஜாப் உங்களால் இது பண்ண முடியாதா? பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக க்ரோ ஆகலாம். LEG லெக்னு சொல்லுவாங்க, லேர்னிங், ஏர்னிங், க்ரோயிங். நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க. நல்லா படிச்சிருக்கவன், நல்ல அறிவாளியாக இருக்கிறவனுக்கு தானே கம்பெனியில் வேலை வச்சுருப்பாங்க. அப்போ உங்கள் கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கூடவே வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சம்பளமும் கொடுப்பாங்க, நீங்கள் அந்த அடுத்தடுத்த பொசிஷனும் போவீங்க. ஸோ LEG அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கின விஷயம் ஏதாவது இருக்கா? நீங்கள் நிறைய பிஹைண்ட் ரூட்ஸ், கலாட்டா ப்ளஸ்லேருந்து நிறைய நீங்கள் ரிஜெக்ஷன் அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? மெயினாக எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க? ரீசன் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் அடுத்த கம்பெனியில் இன்னொரு செலக்ட் ஆகிருப்பேனே. யாரோ சொல்லுவாங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எதுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு? அதுவே தெரியாது. என்னென்ன விஷயங்கள்ன்றது நமக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அது யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் என்ன எப்படி இன்னும் செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும்னு அடுத்தவனை பார்த்து பேசுவேன். இப்போ இவரான ஸ்டேஜில் இப்படி பேசுகிறாங்கன்னா சில பேர் பாயிண்ட் பண்ணி வச்சுப்பாங்க, ஃபஸ்ட்டு இது பேசினாங்க, அடுத்து இது பேசினாங்க, நாளைக்கு நம்மளும் போய் இது பேசலான்னு. அதை கொஞ்சம் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாங்கன்னா ஓரளவு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அப்புறம் அவங்க தன்னைத்தானே மெருகேற்றி இன்னும் என்னெல்லாம் பண்ணான்னு யோசிச்சாங்கன்னா அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஒருத்தவங்க என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்கள அப்படியே கீழாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்ககிட்டேருந்து என்ன கற்றுக்க முடியுன்றதை பாருங்கள். அது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். ஓகே, தேங்க்யூ. ரெட் டிஷர்ட். வணக்கம். வணக்கம்ங்க. இப்போ ரீசெண்டாக உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன். நீங்களும் ராம்ராஜ் ஃபவுண்டர் நடராஜனை பற்றி நாகராஜன் சார் இன்டர்வியூ எடுத்துருந்தீங்க. இப்போ ஒரு நேர்காணல் செய்யும்போது அப்போ அவங்களாம் ஒரு ஆளுமையான இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் நேர்காணல் செய்யும்பொழுது முன் தயாரிப்போட போவீங்களா, இல்லை அந்த நேர்காணல் இடத்துல அந்த ஸ்பாட்டில் உங்களோட கேள்வியை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்களா? ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதை அவங்கள பாதிக்காத விதத்தில் எப்படி நீங்கள் அணுகுவீங்க? அந்த அணுகுமுறை மூலிமா அவங்கள கேள்வி மூலிமா அவங்க பதில் எப்படி வர வைப்பீங்கன்னு தான் என்னோட கேள்வி. வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி உங்கள் பேர்? என் பேர் அலெக்ஸ். அலெக்ஸ், சூப்பர். இந்த அலெக்ஸுக்கு 3 பக்கம் ரசனா அந்த அலெக்ஸா? மேபி இருக்கலாம். நைஸுங்க. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலி அவரை மீட் பண்ணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் லேசர் ஐ சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணி 10வது நாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னோட பர்சனல் ரீசன்ஸ்லாம் அவ்வளோக்கா எடுத்துக்க மாட்டாங்க. கண்ணை ஓப்பனே பண்ணக்கூடாது, லைட்டே பார்க்கக்கூடாது. ஐ ட்ராப்ஸ் நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 ஐ ட்ராப்ஸ் போடணும். இப்போ கூட பேக்கில் ஐ ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு நான் போடணும். ஸோ அந்த மாதிரி டைம் இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்குன்னு நோ சொல்லவே முடியல. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணேன். பட் அது தப்பு. நாளை பின்ன கண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கும் நான் நிற்க மாட்டேன். நான் ரேடியோவில் 3 வருஷம் வேலை பார்த்தேன்னு சொன்னேன். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 365 நாளுன்னு, ஒரு 100 நாள் லீவுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 250 நாளுன்னு, ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஷோஸ்க்கு மேலே பண்ணியிருப்பேனா. ஒவ்வொரு ஷோவும் எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ மாதிரி இருக்கும். அப்படியே மைக் ஆன் பண்ணும்போது லைட்டாக நடுங்கும். கரெக்டாக பேசுகிறோமா, சொதப்பாமல் பேசுவோமா, மக்களுக்கு அது கரெக்டாக போய் ரீச் ஆகுமான்னு அந்த ஒரு பயம் உங்களுடைய வேலையில் சுத்தமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு.
ஏய் 500 ஷோ பண்ணியிருக்கேன் ஜுஜுப்பி முடிஞ்சு. இந்த ஒவ்வொரு ஷோவும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். 2 நாள் தேவைப்படும் ஒரு 10 நிமிஷம் நான் பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பேசணும், பீப்புள்கிட்ட எப்படி அட்ரஸ் பண்ணணும், அவங்க எப்படி அட்ராக்ஷனை கிராப் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 5 to 10 செகண்ட்ஸில் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கனா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. 5 நிமிஷம் பார்க்குறதே பெரிய விஷயம். ஹூக் பாயிண்ட்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் நான் என்ன பேசியிருக்கேன்னு 5 செகண்டில் பேசுகிறது உங்களை ரொம்ப ஆழமாக பாதிச்சா மட்டும்தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்குறது உங்களுக்கு தோணும். ஸோ நாகராஜன் சார் பற்றி சொல்லும்போது ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக பண்ணோம். கொஷின்ஸ்லாம் நான் கிட்டத்தட்ட அவ்வளோ கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இதெல்லாம் எது கேட்கலாமா, அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாதா அப்படின்றது இருக்குது. முதல் முறையாக அவ்வளோ பெரிய ஆளுமை நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். எப்படி அவர்கிட்ட நடந்துக்கணும்னு தெரியல. பட் எல்லாரும் நீங்களாக இருந்தீங்கன்னாவே உங்களோட தனித்திறமை அதுதான். இவங்க வந்திருக்காங்கிறதுக்காக ஆக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு போலியான ஒரு வடிவமாக போயிடும். பீப்புளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. நான் வந்து யார் தெரியுமா அப்படின்னு, சார் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சார், சல்யூட் ராம்ராஜுக்கு அந்த ஆட்லாம் பார்த்து வளர்ந்த பொண்ணு சார்னு சொல்லும்போது அதுதான் என்னோடைய உண்மையான ரியாலிட்டி. சார் சல்யூட் ராம்ராஜுக்கு விளம்பரம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்ற பேசுகிற ஆள் நான் இல்லை. ஸோ உங்களோட தனித்துவம் என்னவோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல எப்படி அதை கொண்டுட்டு போகிறதுன்னு பாருங்கள். ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இது பேசணும், சின்ன குழந்தையோட பருவம் எப்படி உங்களுக்கு இது ஆசையாச்சு, அதில் ஒரு ஆன்சர் சொன்னார்னா அதுலேருந்து ஒன்று டவுட் கேட்பேன். நான் ஒரு ஆடியன்ஸ் தானே. இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ஃபஸ்ட்டு நான் என் வீடியோவே பார்ப்பேன். எனக்கு அந்த வீடியோலேருந்து என்ன இன்டேக் எடுத்துக்கிறேன், அதுலேருந்து எனக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா தான் நான் ஒரு வீடியோவாகவே ப்ரெசென்ட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு அது சந்தேகம் தீர்த்த மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே ஒரு டீச்சராக இருக்க மாட்டேன், ஸ்டூடெண்ட்டாக இருக்க தான் கற்றுப்பேன். நிறைய கற்றுக்கணுன்ற ஆசை தான் எனக்கு இருக்கும். எனக்கு இப்போலாம் நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறனால இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய வீடியோ போடணுன்ற ஆசை தான் வந்திருக்கு. ஸோ ஒரு வீடியோ போட போகிறீங்க, ஒருத்தவங்களை மீட் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்டேஜாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்னை பொறுத்தளவு நான் செல்ஃபாக சொல்கிறேன், ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எந்த இடத்துக்கும் நான் பெருசாக போக மாட்டேன். ஏன்னா அது எனக்கு காப்பாற்றும். நாளைக்கு போய் ஏதோ ஒன்று டக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல பிளாக் ஆச்சுன்னா அடுத்த வேர்டு கூட தெரியாது. அட்லீஸ்ட் ஓரளவு ஒரு ஸ்டோரி மாதிரி யோசிச்சு வச்சுக்கிட்டேன்னா இது இல்லைனா அதுன்றதை என்னால் மேட்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். தேங்க்யூ அலெக்ஸ். நெக்ஸ்ட் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, 2 ஆக்டிங்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் எப்படி பண்ணீங்க டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் என்ன, சிவசக்தி நீங்கள் தானே அது? ஓ சரி. ஸோ டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் எப்படி நிறைய பேர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க, ஏமா ட்வின்ஸா நீங்கள் 2 பேரும் எப்படிமா அப்படி கலக்குறீங்க, அதுவும் ஒரு பொண்ணு ஒன்றும் தெரியாத மாதிரியும் இன்னொரு பொண்ணு ரொம்ப அதிகாரமாக இருக்கிற மாதிரியும், சூப்பர்மா 2 பேர், நீ இருக்க இன்னொரு ஆள் எங்கம்மா அப்படிவாங்க. சார் அந்த ஆளே நான் தான் சார் அப்படிலாம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் ரொம்ப பதிஞ்சிருக்கோம். அவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறோம். இந்த பொண்ணு இதுதான் ஒரே ஆளாக இருந்தாலுமே அந்த வேரியேஷன்ஸ் காட்டுறோம்ல, அது நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ட்ரெஸ் ரெட் கலர் சாரீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கழுவிலாம் ஊற்றிருப்பாங்க, வேறு ட்ரெஸ்ஸே உனக்கு இல்லையா, ஒரு வருஷமாக இதே போட்டுட்ருக்கேன். அது ஒரு அடையாளமாக மாறி போச்சு அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். ஸோ கிரிட்டிசிசம்ன்றது நிறைய நடக்கும் சோஷியல் மீடியாவில். நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா, ஐயோ என்ன வீடியோ நல்லா இல்லை, இது திட்டாங்க, இதெல்லாம் நீ ஒரு ஆளா, நீலாம் வந்து வீடியோ போடலாமா, நீலாம் தகுதியான ஆளான்னு கேட்குறாங்க, இனிமேல் நான் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுக்கிறவங்க முட்டாள்தனமான ஒரு முடிவு. யாரோ ஒருத்தவன் என்னமோ சொல்கிறான், அவன் சொல்கிறது சரியான்னு பாருங்கள், நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள், அதை எப்படி திருத்திக்க முடியும்னு பாருங்கள், அடுத்து அவனே உங்களை பாராட்டுவான். சூப்பராக அந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தா இப்போ எப்படி வந்திருக்கு பாரு, அதுதானே இந்த உலகம் பேசும். ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அதை தடுக்கும், அடுத்தே விஷயம் செஞ்சு அதை ஜெயிச்சு காமிச்சதுக்கு அப்புறமா புகழும். சிம்பிள் ஃபார்முலா. ஸோ கிரிட்டிசிசையும் நீங்கள் தாங்கிக்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்கணும். சோஷியல் மீடியான்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல, நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன திட்டல, நீங்கள் எல்லாருமே ஒரு பங்களிப்பாளர் தான். நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா கீழே கமெண்ட் ஒருத்தன் நல்லா இருக்கும்பா, ஒருத்தன் நல்லா இல்லம்பா, அவனும் என் வீடியோவில் ஒரு பங்களிப்பாளர் தான். அவனை எடுத்துக்கணும், அவன் கருத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்பலாம் தேவையில்லாத இருந்துச்சுன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிடணும். சிம்பிள். மேம் ஒரு கொஸ்டின் இருக்குங்க மேம். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறப்ப ஃபில்ட்ரேஷன் பற்றி கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் ஸ்கில், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ போடுவோம், நம்ம அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம சொல்ல வேண்டிய செய்தி அப்படியே சொல்லிடணும். நம்ம எழுதுறது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் போகும். அதை ஃபில்ட்ரேட் பண்ணி எப்படி கரெக்டாக அந்த கண்டென்ட் மேக் பண்ணுறது? வெரி குட். இது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஸ்கில்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நல்ல கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம், சூப்பராலாம் பேசிடலாம், இது யாருமே பேசினதில்லை, ரொம்ப ஹிட் ஆகும் அப்படிலாம் பேசியிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க. பட் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே கொண்டுட்டு வரலான்னா அங்கே தோற்று போயிடுவீங்க. நல்ல கண்டென்ட் போட்டு ரீச்சே ஆகலேன்னு. ஏன்னா பீப்புள் பார்க்கக்கூடிய அந்த டியூரேஷன் ரொம்ப கம்மி இல்லை, ரொம்ப டக்குன்னு இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்போது
பண்ணும்போது என்ன பண்ணணும்னா என்ன கண்டென்ட்ன்றதை எடுத்துக்கணும். ஒரு 20 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா, 20 பாயிண்ட் எழுதுங்க, அது 10 பாயிண்ட் ஆக்கணும். எந்த பாயிண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்றத அடிச்சுனுங்க, கிராஸ் அவுட் பண்ணுங்கள். இது இல்லைனா ஓகே, இது இருந்தால் ஓகே, இது எடுக்கலாம், இது வேண்டாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா 15 தான் வரும், 10 கூட வராது. அதே இன்னும் எப்படிரா இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு, இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படா ஒரு, அதுதான் டாஸ்க்கே. வீடியோ போடுற டாஸ்க் இல்லை, கண்டென்ட் எடுக்கிற டாஸ்க் இல்லை. இவர் கேட்டார் பாருங்க, அதுதான் டாஸ்க்கு. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கரெக்டான விஷயத்த போய் கன்வே பண்ணுறதுன்றது ஒரு கலை. ஸோ நீங்கள் தான் அதை பார்க்கணும். ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் ஒவ்வொரு கண்டென்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய எடிட் பண்ணிடுவேன். இந்த வார்த்தை இல்லைனா கூட பரவாயில்ல, இது கொஞ்சம் கன்வே ஆகுது, இந்த போர்ஷன் இருந்தால் தான் இது வந்து ஃபுல்ஃபில்லே ஆகுது, அதுக்குன்றதுக்காக ஃபுல்லாக கட் பண்ணணும்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத ஒரு கண்டென்ட்டை ஹாஃப் பேக்டு கண்டென்ட்லாம் கொடுத்துடவும் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஓகே, ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸ் இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏடிஎம்லேருந்து என்னென்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அதாவது ஒரு ஃப்ரீ டிரான்சாக்ஷன்றது இந்த மாதிரியான ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிஸில் 5 தடவை வரைக்கும் ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம், 3 தடவை வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வித்ட்ராவல் போடுவாங்க. என்ன எடுக்கிறீங்களோ 21 ரூபா சார்ஜ். அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம காசு போய் ஏடிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம அவனுக்கு பே பண்ணணும். 3 தடவை ஃப்ரீ, அதுக்கப்புறம் எடுக்கும்போது சார்ஜஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதுக்கு நான் ஒரு கதையாக எடுத்து சொல்லலாம். ஏடிஎம்மில் போய்ட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணேன்னா ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறேன், காசு எடுத்துகிட்டு ஓகே வந்துட்டேன். அடுத்து ஒரு 3 தடவை ஒரு மாதத்துக்குள்ளே தான் இந்த லிமிட்டு. 3 மாதம் எடுத்துகிட்டு 4வது மாதம் எடுக்கிறேன், 4வது தடவை எடுக்கிறேன், 5வது தடவைக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அக்கௌண்ட் பேலன்ஸ் யாராவது செக் பண்ணுறோமா, எவ்வளோ குறைஞ்சிருக்கு எவ்வளோ பண்ணுறதுன்னு இல்லை. அதுதான் உங்களுக்கு சூப்பர். எஸ்எம்எஸ்க்குன்னு ஒரு சார்ஜ் போடுறாங்க, அதுக்குன்னு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் பணம் ஏடிஎம்மில் எடுக்க போகிறது உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கிறது இல்லை, அதன் மூலமாக பேங்க்குக்கும் ஒன்று கொடுக்குறீங்க. என்ன பேங்க்கு ஏன் பணத்தை எடுக்குதா, நான் பணத்தை எடுக்கிறதுன்னு ஒரு ஷாக் க்ரியேட் பண்ணுறேன். எவ்வளோ ரூபா இருந்துச்சு தெரியுமா, இவ்வளோ நாளாக 21 ரூபாயா பிடிச்சிட்டு இருந்தாங்க, இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து 23 ரூபாயா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது. நார்மலாக போய் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணலாம், 6 ரூபாயா இருந்தது, இப்போ 7 ரூபாய் ஆகிடுச்சு. நம்ம அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பேலன்ஸ்னு செக் பண்ணுறதுக்கு அந்த லிமிட் டிரான்சாக்ஷனை நம்ம லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க. ஸோ என்ன 2 விஷயம்தான், ஏடிஎம்மில் பணம் அந்த ஃப்ரீ லிமிட் மேலே எடுத்திங்கன்னா 21 ரூபாலேருந்து 23 ரூபா. 2வது முக்கியமான பாயிண்ட்டு, ஜஸ்ட் அக்கௌண்ட் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 6 ரூபாய் இருந்தது 7 ரூபா. 2 விஷயம்தான். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கதையாலாம் நான் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்க்குறேன். இன்னும் பெருசாக சொல்லலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி எடுப்பேன். ஏடிஎம் எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா, என்னால் சின்னதாக ஒரு வீடியோ பண்ண முடியும், அது ரொம்ப இழுத்து 10 நிமிஷமாக கொண்டுட்டு வர முடியுமான்ற திறமை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா போதும். நீங்களே 2-3 வீடியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தோணிடும் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை, எது தேவை எது தேவையில்லைன்னு நம்ம லைஃப்பில் கண்டுபிடிச்சோன்னா நம்ம லைஃபே நிம்மதியாக இருக்கும். எது தேவையில்லைன்னு தெரியாததுனால தான் எல்லாத்தையும் கூட சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மேம் அதே மாதிரி இன்னொரு கொஷின் இருக்குங்க மேம், கண்டென்ட் அப்புறமேட்டு தம்ப்லைன் அது ஓரியன்டாக கொஞ்சம் ரொம்ப முக்கியம். எல்லா விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நம்ம என்ன தான் கண்டென்ட் ரொம்ப நல்லதாக போட்டாலும் அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு தம்ப்நெயில் முக்கியம், டைட்டில் முக்கியம். ஒரு ட்ரிகர் பண்ணணும், ஒரு கொஷின் எடுத்து ஆரம்பிக்கணும். எத்தனை பேருக்கு என்ன தெரியும் அப்படின்றது ஒரு கேள்வி, தெரியுன்ற ஆன்சர் உங்கள் மனசில் இருக்கும். யாராச்சும் வீடியோ பார்த்துருக்கீங்களான்ற ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சோன்னா ட்ரிகர் பண்ணணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படித்தால் மாதத்திற்கு 50,000 சம்பளம். போய் பார்ப்போமா மாட்டோமா, 50,000 சம்பளம் எவன்டா கொடுக்குறான், நான் போகிறேன். அந்த ட்ரிகர் மனுஷனை பண்ணணும். அது மாதிரியான கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும். அதுவும் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வந்துடும். ட்ரிகர் பண்ணுறதான்னு பாருங்கள். நான் உண்மையாக சொல்வேன், டேட்டா சயின்ஸ் படித்து முடித்தால் இப்படி ஆகலாம், இந்த கோர்ஸில் வந்து இந்தந்த விஷயங்களை கற்றுக்கலாம், இது ஃப்யூச்சரில் இவ்வளோ பெருசாக ஆக போகுது, கதையெல்லாம் வேணாம். இது ஃபைனல் அவுட்புட் எனக்கு என்ன வரப்போகுது, யாருக்கும் அவ்வளோ படிக்கிறதுக்கு இல்லை. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். பேராகிராஃப் கொடுத்துறாதீங்க தம்ப்நெயில்ல, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன். 2 லைனில் கண்ணுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி தெளிவாக இருந்ததுன்னா போதும். தேங்க்யூ. சிறப்பாக மாணவர்களிடம் அவ்வளோதானா? எல்லோ கலர் கடைசி கேள்வி. சரி. இப்போ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா வந்து பேங்க்கு வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எப்படி வந்து பணத்தை வந்து எடுக்கலாமே கொண்டாரு. ஏன்னா இப்போது நியூஸில் இப்போ நான் பார்த்தேன் ரீசெண்டாக, இப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து ஹோம் பிரான்ச் அக்கௌண்ட் வந்து சென்னையில் வச்சுருக்கேன். நான் வந்து அம்பத்தூரில் போய் ஒரு பிரான்ச்லேருந்து இப்போது கேஷ் விட்ரா பண்ணேன்னா அதுக்குமே சேர்த்து டேக்ஸ் பிடிக்கிறான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, அது மாதிரி பேங்க்லேருந்து வர அந்த டேக்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி கம்மி பண்ணுறது. இப்போது 3 வாட்டி மேலே நம்ம வந்து விட்ரா பண்ணாலும் டெபாசிட் பண்ணால் அதுக்கும் வந்து சேர்த்து பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும்.
நெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஒரு பேங்க் எம்ப்ளாயி கிடையாது, பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு பேங்க் எம்ப்ளாயி ரிலேட்டடான சர்க்கிள் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ரொம்ப ஆத்தென்டிகேஷனான விஷயம், எனக்கு ட்ரெயின் பற்றி நான் நிறைய வீடியோஸ் பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டிடிஆர்லாம் ஒருத்தவங்க வந்து பயப்படுறாங்க, ஐயோ யுவராணியா ஏதாவது நான் தப்பு பண்ணாத வீடியோ போட்டுருமோன்னு ஒரு பயம். ஆக்சுவலி இது இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் உங்களுக்கு உருவாகும். அவருடைய காண்டாக்ட் கிடச்சிது, அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஆச்சு, ஸோ இந்த கோச்சில் ஏறினாங்கன்னா இப்போ என்ன, இப்போ ட்ரெயினில் கூட ஒரு ரூல்ஸ், அவர் இந்த ரூல்ஸ் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் ஏறி புக் பண்ணிடுறாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நான் வந்து ஏசி ஸ்லீப்பர் கோச்சில் தான் புக் பண்ணேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அதுக்காக பரவாயில்ல இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ரூல்ஸே கிடையாது. யாருக்கெல்லாம் கன்ஃபார்ம்டாக இருக்கோ அவங்க மட்டும் தான் அந்த ட்ரெயினில் ஏறணுமே. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஜென்ரல் கோச்சில் ட்ராவல் பண்ணுறது தான் தகுதியான நபர்கள் அப்படின்ற ரூலு எனக்கு முன்னாடியே சொன்னார். பட் இந்த May 1 ஐஆர்சிடிசி ரொம்ப சீரியஸான முறையில் கொண்டுட்டு வருது. இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. அந்த சர்க்கிள் ரிலேட்டடான ஒரு சர்ஃபேஸை, அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும், படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இது எதுவுமே ஒரு புதையல் மாதிரி உள்ளுக்குள்ளே புதைச்சே வைக்கல, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது சோர்ஸ். கூகுளில் தேடி கிடைக்காத விஷயம்னு ஏதாவது இருக்கா? இல்லை மேடம். அதே போதும், அதுதான் உங்களுக்கு சிறந்த நண்பன். அதை கிராஸ் செக் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டர் ஆப்ஷன். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய சர்க்கிளை வச்சு அதை கிராஸ் செக் பண்ணி நான் வீடியோ போடுறதுனால மேபி அதை நம்பகத்தன்மையாக இன்னும் ரீச் ஆகுது. கூகுளை மட்டும் நம்பினீங்கன்னா நம்பர்ஸ்லாம் சில டைம் தப்பாக இருக்கும். ChatGPT இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு, அதில் அவ்வளோ கேள்வி கேட்டால் அது நம்ம கேட்குறத விட ஜாஸ்தியான ஆன்சர்ஸ்லாம் கொடுக்கும். அதை மொத்தமும் நம்பிடவும் கூடாது, அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஒரு இடத்துல போய் தப்பான இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னா என்னோட பிளாக் மார்க் ஆகிடும் என் பேரில். யுவராணி ஃபுல்லாக தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா அப்படின்ட்டாங்கன்னா நான் போய் ஓவரால்ட்டாக சொல்ல முடியுமா? இல்லைங்க அது உண்மைன்னு. திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மளை எடுத்து ஒரு வைரலிட்டி பண்ணிடுவார், பேட் இமேஜ் க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேங்க் பற்றிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்காரங்கள்ட்டே போய் தைரியமாக கேட்கலாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க. பேங்க்காரங்கிட்ட கேட்டாலும் அவங்களும் ரொம்ப வந்து ஓப்பனாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போது எப்படி சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் சுதாரிச்சுப்பீங்களே, அப்புறம் அவன் எங்கே போகிறது? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க, பேங்க் எம்ப்ளாயி, நிறைய டவுட்ஸ்லாம் நான் அவங்ககிட்ட தான் கேட்டுப்பேன். ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்காக தான் சொல்லுவாங்க, தவிர இது நிறைய கஸ்டமருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெருசாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட உரிமை. சொல்ல மாட்டாங்கன்றதுக்காக தெரியாமல் இருக்கிறது யாரோட தப்பு? நம்மளோட தப்பு தான். நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கணுன்றது நம்ம கையில் இருக்கும்போது அதையே விடணும். நீ சொல்லிக் கொடுக்கலான்னா இன்னொரு ஆள்கிட்ட போவேன், 10 பேர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆள் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க. நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிறத தான் நான் எடுத்து சொல்கிறேன்னு தவிர நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சலாம் கொண்டு வந்து தரல. நான் ஒன்றும் எதுவுமே உருவாக்கலை. இருக்கிறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறதுனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் உட்காந்து சூப்பர் நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசினேன்னா அச்சி போமா அப்படின்றவாங்க. சீரியஸாக ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க அட்வைசர்லாம், அவங்களுக்குலாம் அவ்வளோ ரீச் இல்லை. என்னை பார்த்து கேட்பாங்க, ஏன்னா நான் அவ்வளோலாம் கூட படிக்கல இந்த ஃபினான்ஸ், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு, நான் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன், ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் அவ்வளோ ரீச்சே ஆகாது. இன்னும் இப்போ தான் கற்றுட்டு இருக்கு, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம அவ்வளோ வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க ஃபினான்ஸில், அவங்களுக்கு அவ்வளோ ரீச்சே இருக்காது. அது எப்படி சொல்கிற விதம் அப்படின்றது முக்கியம். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் நம்ம உட்கார முடியும். எஸ், நான் வந்து கையில் காசு இருக்கோ இல்லையோ ஃபினான்ஷியல் சம்மந்தமான வீடியோலாம் நிறைய பார்ப்பேன். நீங்கள் எப்படி போடுறது, எஃப்டி எதுக்காகன்றதை நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷங்க. இப்போ வந்து நீங்கள் வீடியோ நிறைய போடுறீங்கல்ல, நீங்கள் சோலோ கிரியேட்டராக இருக்கீங்களா அல்லது நீங்கள் கார்பரேட்டராக டீமாக வேலை பார்க்குறீங்களா? சப்போஸ் டீமாக இருந்தால் அதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து டீமாக வரணும், சோலோவாக வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்கள ஒற்றுமை டீமாக வந்தாங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் அப்படியே பாதியில் நின்று போயிடுறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் டீமாக இருந்தால் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். சூப்பருங்க. 2 விஷயமாகவும் பண்ணலாம், சோலோ கிரியேட்டர் அண்ட் குரூப் அப்படின்னு இருக்கலாம். இப்போ நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆதரவோடு ஒரு தனியாகவும் வருவேன். அப்போ இதே மாதிரி ஆதரவு எனக்கு கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது குரூப்பாக இருந்தாலுமே என்னுடைய டீம் மெம்பர்ஸ் என் கூட ஜாயின் பண்ணவங்க இன்னும் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட 2 வருஷத்தில் இன்க்ரீஸே பண்ணல. ஏன் கூட ஜாயின் பண்ணுவாங்க, இப்போ லாஸ்ட் மந்த் அவங்க வேலையை விட்டு போனாங்க, சொன்னாங்க நானும் இந்த பொண்ணு 1 மாதம் டிஃப்ரென்ஸில் தான் வந்தோம். இது என்னென்னு பார்த்தோன்னா 35 லட்சம் பேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு, நான் வந்து ஒரு 1 லட்சம் பேர் தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா செல்ஃப். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட குரூப்பே இருக்கும். நீங்கள் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். இந்த கண்டென்ட் தான் போடுவேன், இப்படி தான் அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவேன், இப்படி தான் அந்த வாக்கியம் ஆரம்பிக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் போடுவேன், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த லொக்கேஷனில் தான் நான் பேசுவேன், ஆஃபீஸில் பேசுகிறேன்னா, வீட்டில் பேசுகிறேன்னா, ரோட்டில் பேசுகிறேன்னா, அந்த கண்டென்ட் என்ன மாதிரி. ஒரு பெட்ரோல் பங்க்னா பெட்ரோல் பங்க் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்பப்போ என்னென்னன்ற முழு அதிகாரம் எனக்கு இருக்கும். இந்த குரூப்புன்றது இதில் இல்லவே இல்லை.
குரூப்புன்றது எப்படி இருக்குன்னா, நான் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டு குரூப்பாக, நான் எடிட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் நான் சொல்வேன் எனக்கு இப்படி தான் எடிட் பண்ணணும், இப்படி தான் வேணும், நம்ம சொல்கிறத கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு குரூப். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா என் ஆஃபீஸில் ஒரு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்பேன். ஏன்னா அவங்க ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு வந்து நான் படிப்பேன். அது எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். நானாக போய் சொல்கிறதுக்கும் ஒரு கூகுளை பார்க்குறதுக்கும் ஒருத்தவங்க கிட்ட போய் கிராஸ் செக் பண்ணுவேன்னு சொல்கிறேன்ல, அந்த கிராஸ் செக் பண்ணணும். குரூப்பாக இருக்கும்போது நான் சொல்கிறது சில பேர்த்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, இது நல்லாவே இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகாதும்பாங்க, அது ரொம்ப கிளாஷ் ஆகும். நம்புங்கடா நான் சொன்னால் கேட்பாங்க, நான் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை இப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்களே சமாளித்து அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகிறவங்களாட்டியும் போதும்னு ஆகிடும். ஒரு வீடியோக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ஒர்க் இருக்குது, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். குரூப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேர்டன் கொஞ்சம் கம்மியாகும். யாராச்சும் ஒருத்தவங்க கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்க, நான் ஒரு வீடியோ மட்டும் தான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி தெரியுமா டிக்டேட்டர் ஆயிடுவீங்க. நீங்களே கண்டென்ட் எடுக்கணும், நீங்களே ரிசர்ச் பண்ணால் தான் அது ஒரு ஆழமாக உள்ளே போய் பதிஞ்சு அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக வெளியில் வந்து வெளிப்படுத்த முடியும். அப்படி தான் நான் சொல்லுவேன். எடிட்டிங் தெரிஞ்சதுன்னா எல்லா ப்ரெஷரையும் உங்ககிட்ட போட்டுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, இல்லை எடிட்டிங்க்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ எத்தனை பேர் தேவை ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது கண்டென்ட்டை தேடி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் அனாலிஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர் தேவை. அடுத்து வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு ப்ரெசென்டர் தேவை. அடுத்து வீடியோவை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமராமேன் தேவை. அப்புறம் அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்புறம் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு SEO தேவை. ஸோ இது 6 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க ஒரு டீமில். ஸோ இதில் என்னால் முடிஞ்ச ஒர்க் என்னென்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3-4 ஒர்க்கு நானே பண்ணிடுவேன், யாரோட தலையீடும் இருக்காது. இன்னொன்று என்ன தெரியுமா, ஜெயிச்சவன் சொன்னால் தான் கேட்பான்னு சிவகார்த்திகேயன் டயலாக் இருக்கலாம், அந்த மாதிரி தான். இப்போ புதுசாக நான் அந்த ஆஃபீஸில் நுழைஞ்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் போய் பேசினாலும் கேட்கவே மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சாதிச்சு காமிச்சு ஒரு வியூஸை கொடுத்துருக்கேன்றனால யுவராணி சொன்னால் சரியாக இருக்குன்ற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். 4 பேர் வந்து கேட்டாங்கன்னா யுவரான்ட்டு ஒரு தடவை கேளுங்க, அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும், ஆடியன்ஸ் பல்ஸ் இதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரூப்பாக ஒர்க் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஒரு குரூப் இல்லாமல் இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா எடிட்டிங்கும் பண்ணணும், டைமுக்கு ரிலீஸ் பண்ணணும், இல்லைனா மறந்து போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும், இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும், டக்குன்னு போகணும். இன்னொன்று ஒரு இடத்துல வேலைலாம் பார்க்கணும், நம்மளை கேள்வி கேட்பாங்க, ஏன் வியூஸ் போல, ஏன் என்ன ஆச்சுன்னு. அது ஒரு அடிமை மாதிரி அப்படியே ஒரு டென்ஷனாகவும் இருக்கும். நமக்கு ஃப்ரீடம் இருக்க முடியாது, நம்ம நினச்ச விஷயங்களை கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு சோலோ இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்குன்றத கண்டென்ட்டில் முழு உரிமை எனக்கு இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் குரூப்பாக இருக்கீங்கன்னு பார்க்கும்போது அந்த கருத்து வேறுபாடுகள்ன்றது நிறையா இருக்கும். பட் அதை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான தகுதியை நீங்கள் தான் வளர்த்துக்கணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை. தேங்க்யூ. நானே கை தட்டுறேன். சரி, எப்படி இருந்துச்சு செஷன்? அவர் அவ்வளோ அழகாக சிரிக்கிறா தெரியுமா, அந்த லாஸ்ட்டு தனியாக உட்காந்துருக்கிறவர். சார் உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது சார். ஓகே. தனது கருத்துக்களையும் அனுபவங்களையும் சிறப்பாக கலந்துரையாடிய திருமிகு யுவராணி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.